ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கிரைம் த்ரில்லர், ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஹாரர் கூட சொல்ல தேவையில்ல. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு மிஸ்டீரியஸான இத நம்ம சயின்டிஃபிக்கா எப்படி எடுத்துக்க போறோம்னு தெரியல. இந்த சயின்ஸ நம்பாதவங்க இத பிளாக் மேஜிக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நாவல் தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். கேட்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நெறைய பேரு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாரி வியூவர்ஸ் எல்லாம் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற சப்போர்ட் தான் இன்னும் நெறைய நாவல்ஸ் போடணும் அப்படின்ற மோட்டிவேஷன் எனக்கு உருவாக்கும். இந்த நாவல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. லைக் பண்றப்ப கூடவே ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த நாவல் இன்னும் நெறைய பேருகிட்ட போய் ரீச் ஆகும். இப்போ வாங்க இந்த சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான நாவலுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த நாவலோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் அவங்க ஒரு டூர் போறாங்க. ஒரு சூப்பரான பிளேஸுக்கு போய் ஸ்டே பண்றாங்க. அந்த இடத்துல ஒரு லேடிய மீட் பண்றாங்க. அந்த லேடிய மீட் பண்ண பின்னாடி, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுது. இந்த மாதிரி சமயத்துல அந்த லேடி குடுக்குற ஃபுட்ட இந்த கப்பிளோட குழந்தைங்க சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு என்ன நடந்தது அந்த பசங்களுக்கு? அவங்க வித்தியாசமா மாற ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த லேடியோட கண்ட்ரோலுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. இதிலேருந்து இந்த குடும்பம் எப்படி தப்பிச்சு வெளியில வந்தது அப்படின்றது தான் இந்த சூப்பரான அடுத்த வில்லா திரும்பும் நிழலோட ஸ்டோரி. யுவதி கதை நேரம். வாங்க இப்ப யுவதி கதை நேரத்துக்குள்ள போகலாம். மாலை கதிர் மெதுவாக சாலையை ஒட்டி வழிந்துகிட்டு இருந்தது. நகரத்தின் சத்தம் பின்தள்ளப்பட்டு கார் ஜன்னலுக்கு வெளியில பச்சை நிறம் மெதுவா அதிகரித்துக்கிட்டு இருந்தது. அந்த அமைதியில தான் அவங்க இந்த பயணத்தை தொடங்குனாங்க. ஸ்டீரிங் மீது கை வைக்கிறவன் அர்ஜுன். முகத்துல சின்ன சிரிப்பு. சோர்வை மறைக்க முயற்சி செய்யற மாதிரி. பக்கத்துல மீரா. அவன் மொபைலை பார்த்துட்டு இருந்தாலும் மனசு வேற எங்கேயோ போயிருக்கு போல. பின்னாடி சீட்ல 2 பேரு. விக்ரம் மூத்தவன் எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பான். ஆதி சின்னவன் அமைதியா இருப்பான். ஜன்னலுக்கு வெளியில பார்த்துட்டு அமைதியா இருந்தான். மா, இன்னும் எவ்வளோ நேரம்தாம்மா இருக்கு போறதுக்கு? டேய், போலாம்டா. இதான் மேப் பார்த்து தானே போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருக்கும் போல இருக்கு. அர்ஜுன் கண்களை சாலையில வச்சுக்கிட்டே சொன்னாரு. அச்சோ அப்பா! நெட்வொர்க் வேற போயிடுச்சுப்பா. என்னால விளாக் கூட எடுக்க முடியல. விக்ரம் மொபைல மேல தூக்கி சிக்னல தேடுனான். மீரா சிரிச்சா. டேய், ஃபோன் இல்லாம ஒரு நாள் இருக்க முடியாதாடா? அட போம்மா! ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்ப. ஃபோன் இல்லாமலாம் இருக்கவே முடியாதும்மா. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும்மா. விக்ரம் காமெடியா சொன்னான். ஆதி மட்டும் பேசல. அவனுடைய பார்வை ஜன்னலுக்கு வெளியில. மரங்களின் நடுவே சூரியன் உடைந்து விழுந்துட்டு இருந்தது. சில நேரங்கள்ல அந்த ஒளி அவன் கண்கள்ல பட்டப்ப அவன் கண்ணை கொஞ்சம் சுருக்குனான். ஆதி, ஓகே தானடா உனக்கு டிராவல்? அவன் சின்னதா தலையாட்டினான். ஓகே தாம்மா. அதுக்கு மேல ஒரு வார்த்தை இல்ல. கார் இப்போ மெல்ல ஒரு குறுக்கு பாதைக்கு திரும்பினது. முன்னாடி ஒரு பலகை. ஹில் வியூ வில்லாஸ் 2 கிலோமீட்டர். அர்ஜுன் சிரிச்சான். அப்பாடா, வந்துட்டோம் நம்ம. பாதை இப்ப நேரோவா போனது. ஒரு பக்கம் சின்ன குன்று, இன்னொரு பக்கம் கீழே ஆழம். மீரா சத்தம் இல்லாம கொஞ்சம் மெதுவா சொன்னா. ஏன் அர்ஜுன், இந்த மாதிரி பிளேஸ்ல தான் புக் பண்ணணுமா? சிட்டில நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குமே. அர்ஜுன் சொன்னான். ஏய், சிட்டிலலாம் ஹோட்டல்ஸ் இருக்கும். ஆனா இந்த மாதிரியான அமைதியான சூழ்நிலை கிடைக்குமா சொல்லு? குழந்தைங்க ரிலாக்ஸா இருப்பாங்க. கூட்டம்லாம் இருக்காது. கொஞ்சமாவது இந்த மாதிரி லோன்லினஸ்ஸை ஃபீல் பண்ணணும். அப்பதான் நல்லா இருக்கும். அதான் பாயிண்ட்டே. விக்ரம் உடனே கேட்டான். அப்பா, வைஃபைலாம் இருக்கும்ல? டேய், அதான்டா மகனே தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். பா, என்னப்பா சொல்ற? வைஃபை இல்லைன்னா பெரிய பிரச்சனை பண்ணிருவேன் பாரு. கார் இப்போ மெதுவா ஒரு ஓப்பன் ஏரியாக்குள்ள வந்தது. அங்க ஒண்ணுக்கு ஒண்ணு தூரம் விட்டு கட்டப்பட்ட வில்லாக்கள். ஒன்னொன்னுமே தனித்தனியா இருந்தது. பக்கத்துல நிறைய வில்லாக்கள் இருந்தாலும் தனித்தனி அமைதியில இருந்தது. சூரியன் இப்போ மறைந்துட்டு இருந்தான். அந்த வெளிச்சத்துல அந்த வில்லாக்கள் எல்லாம் ஒரு விதமான ரம்மியத்தோடும் வரிசையோடும் அமைதியா நின்னுட்டு இருந்தது. சூப்பரா இருக்கு டாடி இது. விக்ரம் வாய பழந்தான். சூப்பர் இது. மீராவும் ஒரு நிமிஷம் மௌனமா இருந்தா. அவள் கண்கள்ல ஒரு அழகான ஃபீலிங். சூப்பரா இருக்கே இந்த இடம். அர்ஜுன் காரை நிறுத்தினாரு. அவர் புக் பண்ண வில்லா கதவு முன்னாடி ஒரு சின்ன போர்டு. வில்லா 17. அவர் கார் இன்ஜின் ஆஃப் பண்ணாரு. ஒரு நொடிக்கு முழு அமைதி. அந்த அமைதியில தூரத்துல எங்கோ ஒரு பறவையோட சத்தம் மட்டும். வாங்க வாங்க போலாம், அர்ஜுன் சொன்னாரு. அவங்க இப்ப கார்ல இருந்து இறங்குனாங்க. குளிர்ந்த காத்து முகத்துல பட்டது. ஆதி மட்டும் ஒரு விஷயத்த கவனிச்சான். அந்த வீட்டோட பக்கத்து வீடு. அந்த கதவு திறந்திருந்தது. பக்கத்துல இருந்த வில்லா. அந்த இருட்டு உள்ள யாரோ நின்ன மாதிரி இருந்தது. ஆனா அவனோட கண்கள் அந்த கதவுலயே நின்னது. ஏய் ஆதி, விக்ரம் கூப்பிட்டான். வாடா, பேக்கெல்லாம் எடுத்துக்கோ. அவன் திடீர்னு அதோ எடுத்துட்டு வரேன்டா. அவன் திரும்ப பக்கத்து வில்லாவையே பார்த்தான் ஆதி. இப்ப கதவு மூடி இருந்தது. அவன் எதுவும் பேசல. ஆனா அவனோட முகத்துல சின்ன குழப்பம்.
இப்போ அவங்க கதவ திறந்து உள்ள போனாங்க. அந்த வீடு ரொம்ப அழகா, நீட்டா ஃபினிஷ் பண்ணப்பட்டு ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அந்த அமைதியில தான் ஒரு சின்ன அன்ஃபெமிலியரான ஒரு ஃபீலு. வெளியில காத்து சத்தம் இல்லாமல் நகர்ந்தது. பக்கத்து வில்லா அது திரும்ப அமைதியா நின்னுட்டு இருந்தது. இவங்க வில்லா கதவ திறந்த உடனே உள்ள இருந்த குளிர்ந்த காத்து முகத்த வருடுனது. அந்த காத்துல ஒரு ஆர்ட்டிஃபிஷியலான ஃப்ரெஷ்னஸ், அதாவது ரூம் ஃப்ரெஷ்னர் மாரி ஒரு வாசனை. ஆனா உடனே அதோட சேர்ந்து அந்த புதிய இடத்துக்குள்ள அந்த வாசனையும். அந்த வீடு வெளியில இருந்து பார்த்ததுக்கும் மேலாக உள்ள இன்னும் சுத்தமாவும் ரொம்ப அழகாவும் இருந்தது. அர்ஜுன் உள்ள நுழைஞ்ச உடனே சுத்தி பார்த்தாரு. ஒரு பெரிய ஹாலு, நீட்டான அரேஞ்ச்டு சோஃபா, சைட் டேபிள்ல ஒரு சின்ன லேம்ப்பு. அதுக்கு பக்கத்துல ஒரு காஃபி மிஷின், சுவர்ல மலைப்பகுதியோட ஃபோட்டோஸ். அதே சேம் லொகேஷன்ல எடுத்த மாரி. சூப்பர்! நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்கல்ல? அர்ஜுன் மெதுவா சொன்னாரு. அது அப்ரிசியேஷன் மட்டும் இல்ல. அது ஒரு மாதிரி நிம்மதியாவும் இருந்தது. மீனா மீன்வைல் செருப்பெல்லாம் கழட்டிட்டு கிச்சன் பக்கம் போனா. அவ கிச்சனுக்குள்ள போன உடனே ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணா. அந்த ஃப்ரிட்ஜில ரொம்ப சுத்தமா, நீட்டா, கிளீனா இருந்தது. எம்ப்டியா இருந்தது. "அர்ஜுன், நம்ம வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ்லாம் எங்க இருக்கு?" மீரா கேட்டா. "ஏய், கார்ல பின்னாடி தான் வச்சிருக்கேன்." சில நிமிடங்கள்ல அவங்க எல்லாமே சேர்ந்து லக்கேஜ் எல்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க. பிளாஸ்டிக் கவர்ஸ், கிராசரி பேகு, வாட்டர் பாட்டில்ஸ். மீரா ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டு ஃப்ரிட்ஜில் அடுக்க ஆரம்பிச்சா. பிரெட்டு, பட்டர், ஜாமு, வெஜிடபிள்ஸு, எக் எல்லாமே இருந்தது. ரைஸ் பேக்ஸ் கூட இருந்தது. ரெடி டு குக் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் தனியா ஷெல்ஃபில் வச்சா. அவள் ஒன்றொன்னா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தா. அந்த ரொட்டீன் அவளை இப்போ கொஞ்சம் காம் பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு கவர் எடுத்தா, இன்னொரு கவர் எடுத்தா. அதுக்கப்புறம் சடனாக நின்னா. "அர்ஜுன்." சொல்லு மீரா." பால் வாங்கவே இல்லையா? காஃபி பவுடர் கூட இல்லை." அந்த ஒரு செகண்ட் அர்ஜுன் ஐயோ அப்படின்னு நினச்சான். விக்ரம் சிரிச்சான். "என்னப்பா இது? அம்மா தான் காஃபி பைத்தியம்னு தெரியும்ல. காஃபி குடிக்காமல் அவங்களால இருக்கவே முடியாது. இவ்வளோ காஃபி லவர்ஸ் இருக்கிற ஃபேமிலியில் போய் பாலை மறந்துட்டியேப்பா." மீரா இப்போ ஒரு இரிட்டேஷனான முகத்தை காமிச்சா. "எத்தனை தடவை சொன்னேன் அர்ஜுன், ட்ராவலுக்கு போகிறப்போ முதல்ல பால், காஃபி பவுடர்லாம் வாங்கி வைக்கணும்னு." அர்ஜுன் இப்போ ஷோல்டரை உயர்த்தினான். "என்ன பண்ணுறது, ஏகப்பட்ட வேலை, எல்லாத்தையுமே நானே தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு சிலது மறக்கிறது சகஜம் தானே." அந்த மொமெண்ட்டில் காஃபி மிஷின் நினைவுக்கு வந்தது. மீரா மிஷின் பக்கத்தில் போய் தண்ணி ஊற்றிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணா. மிஷின் ஒரு சின்ன செகண்ட் லைட் கொடுத்தது. சவுண்ட் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அமைதியாயிடுச்சு. இங்கேயாவது இவங்க எல்லாம் காஃபி மிஷினில் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். இதுவும் வேலை செய்யலை. இப்போ அவள் ஒரு மாதிரி விரக்தியாக பேசினா. அர்ஜுன் இப்போ அந்த ப்ளக்கை அட்ஜஸ்ட் பண்ணான். திரும்ப அதே மாதிரி தான். "அதான் ஸ்டவ் இருக்கே." "ஸ்டவ்வெல்லாம் இருக்குது, அதான் பால் தான் இல்லையே. பால் இல்லாமல் காஃபி இல்லாமல் எப்படி தான் காஃபி போடுறதுன்னு தெரியல." இப்போது மீரா ஒரு நிமிஷம் அந்த ஷெல்ஃபில் சாஞ்சிட்டு நின்னா. அவளுக்கு ட்ராவலில் வந்த டயர்டு, ஒரு சின்ன இன்கன்வீனியன்ஸ், அது எல்லாமே சேர்ந்து ஒரு சின்ன கடுகடுப்பை கொடுத்தது. அதில் காஃபி வேறு இல்லைனோடனே கொஞ்சம் கடுப்பாயிட்டா. "சரி விடுங்க, இன்றைக்கி மேனேஜ் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலையில் எப்படியாவது பக்கத்தில் இருக்க கடையில் போய் வாங்கிட்டு வா. இங்கேருந்து கடைக்கு போகிறதுக்கே 15 கிலோமீட்டர் ஆகுமே. பரவாயில்ல, போய் வாங்கிட்டு தான் வரணும்." விக்ரம் இப்போ ஃப்ரிட்ஜ் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே சொன்னான். "ஏன்பா, பக்கத்துலலாம் நிறையா வில்லாஸ் இருக்குல்ல, அங்கே போய் நம்ம கொஞ்சம் கடன் வாங்கிக்கிட்டா என்ன? கொஞ்சம் பாலும் காஃபி போடுறோம். இதனால என்னப்பா இருக்குது?" அர்ஜுன் அவனை பார்த்தான். "ஓகே ஓகே, வாங்கிக்கலாம். ரொம்ப லேட் ஆகலை?" மீரா சொன்னான். என்ன டைம் இது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் போய் கேட்கலாம். என்ன, நாளைக்கு வாங்கி கொடுக்க போகிறோம். ஒரு பால் பாக்கெட்டும் ஒரு காஃபி போட்டிருந்தானே." மீரா இப்போ கொஞ்சம் யோசிச்சா. "ஏங்க தேவையில்லாமல் பக்கத்துலலாம் போய் டிஸ்டர்ப் பண்ணணுமா என்ன?" விக்ரம் உடனே சொன்னான். "அம்மா, இதெல்லாம் ஹோட்டல் மாதிரி தான். எல்லாருமே டூரிஸ்ட்டு தான். கேட்டால் ஹெல்ப் பண்ணுவாங்க." இப்போது அந்த டிஸ்கஷன் நடக்கிறப்ப ஆதி மட்டும் விண்டோக்கு பக்கத்தில் போய் நின்னான். அவனுடைய பார்வை வெளியில் இருந்தது. அந்த பக்கத்து வில்லா 16. அந்த வீட்டில் ஒரு சின்ன டிம்மான லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருந்தது. கர்டைன் கொஞ்சம் பாதி ஓப்பன் பண்ணப்பட்டிருந்தது. இப்போ அந்த கர்டைனில் கொஞ்சம் மூமெண்ட் தெரிஞ்சுது. இது காத்தாலையா இல்லை உள்ளே நடக்கிறவங்களாலையான்னு தெரியல. "ஆதி." மீரா கூப்பிட்டா. "என்னடா பார்த்துட்ருக்க?" "ஒன்றும் இல்லைம்மா, சும்மா பக்கத்தில் தான் பார்த்துட்ருக்கேன்." அவனோட குரல் நார்மலாக இருந்தது. அர்ஜுன் முடிவு பண்ணான். "சரி இரு, பக்கத்தில் அந்த வில்லால் லைட் எரியுது பாரு, போய் கேட்கலாம்." இப்போ டோரை திறந்து போனாங்க. வெளியில் குளிர்ந்த காற்று. அந்த அமைதி இப்போ இன்னும் ஹெவியாக இருந்தது. இப்போ 3 பேர் மட்டும் போனாங்க. ஆதி போகலை. அவன் வீட்டிலே இருந்தான். வீட்டிலே இருந்து விண்டோ வழியாக அந்த பக்கத்து வில்லால் அப்பா அம்மா போகிறத பார்த்துட்டு இருந்தான். அர்ஜுன், மீரா, விக்ரம் பக்கத்து வில்லா நோக்கி நடந்துட்டு இருந்தாங்க. அர்ஜுன் அந்த வில்லா கதவுக்கு முன்னாடி போய் நின்னாரு. கதவை தட்டலாமா யோசிக்கிறப்பயே அந்த கதவு இப்போ ஒரு செகண்டில் திறந்தது. அவங்க 3 பேரும் ஃப்ரீஸ் ஆனாங்க. உள்ளே இருந்து ஒரு லேடி வெளியில் வந்தாங்க. ரொம்ப காமாக சின்ன சிரிப்பாக இருந்தாங்க. கண்கள் நேராக இருந்தது. "வாங்க, உள்ளே வாங்க. என்ன வேணும் உங்களுக்கு?"
சாரி உங்கள டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. நாங்க பக்கத்து வில்லால இப்ப தான் வந்தோம். கொஞ்சம் வரப்போ மில்க்கும், காஃபி பவுடரும் எடுத்துட்டு வர மறந்துட்டோம். நாளைக்கு காலையில பக்கத்துல எங்கேயாவது வாங்கிட்டு வந்துர்றோம். கொஞ்சம் மில்க்கும், காஃபி பவுடர் மட்டும் கிடைக்குமா? அதனால என்ன என்கிட்ட இருக்கு. வாங்க உள்ள வாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உள்ள வாங்க. மீரா கொஞ்சம் யோசிச்சா. வாங்க ஒண்ணும் யோசிக்காதீங்க. உள்ள வாங்க. இப்ப அந்த லேடி இவங்கள வரவேற்று உள்ள உட்கார வச்சா. ரொம்ப அழகாவும், ரொம்ப அடக்கமாவும் இருந்தா. அர்ஜுன் கொஞ்சம் தயக்கத்தோட சொன்னாரு. சாரிங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டேம்மா. இல்லைங்க. நான் சும்மா பாட்டு தான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த பெண்மணியோட குரல் ரொம்ப சாதாரணம் தான். ஆனா அதுல ஒரு விதமான அமைதி இருந்தது. அவ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அளவாக, மெதுவாக சிதறாமல் வந்தது. மீரா ஒரு நொடிக்கு திரும்ப யோசிச்சா. ஆனாலும் கொஞ்சம் பொலைட்டா சிரிச்சுட்டே உட்காந்துருந்தா. அர்ஜுன், மீரா, விக்ரம் 3 பேரும் அந்த பெண்ணோட பேசிட்டு இருந்தாங்க. அந்த வீடு அமைதியா இருந்தது. அவ கிச்சன்ல இருந்து இன்னும் வேற எடுத்துட்டு வந்து கொடுத்தா. உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? ஐயோ போதுங்க. இதுவே எனக்கு போதும். நீங்க கொஞ்சம் அதிகமாவே குடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மீரா சொன்னா. அந்த நேரத்துல விக்ரம் மொபைல் எடுத்தான். உங்க வில்லால சூப்பரா இருக்கே ஆன்ட்டி லைட்டிங்லாம் அப்படின்னு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சான். அவன் கேமராவை கேஷுவலா சுத்தினான். அந்த கேமரா ஃப்ரேம் ஒரு செகண்ட் விண்டோ பக்கமா போனது. அந்த ஃப்ரேம்ல இவங்க இருந்த வில்லா 17ஓட ஜன்னல். அந்த ஜன்னல் பக்கத்துல ஆதி நின்னுட்டு இருந்தான். விக்ரம் இப்போ ஆதி நின்னதை கவனிக்கல. அவன் கேமராவை திருப்பிட்டான். ஆனா அந்த ஒரு செகண்ட்ல அந்த பெண் மட்டும் அந்த டைரக்ஷனுக்கு ஒரு சின்ன கிளான்ஸ் போட்டா. அது ஆப்வியஸா இல்ல. யாருமே கவனிக்க முடியாத அளவுக்கு ஒரு சின்ன மாற்றம். அவ உடனே திரும்ப நார்மலா திரும்பிட்டா. ஓ! அப்படின்னு திரும்ப கேஷுவலா பேச ஆரம்பிச்சிருந்தா. அந்த கான்வர்சேஷன் திரும்ப நார்மலா தொடர்ந்தது. யாருக்கும் எதுவும் சந்தேகம் இல்ல. ஆனா வில்லா 17ல ஆதி மட்டும் ஒரு அந்த பெண்ணோட முகத்த பார்த்திருந்தான். அந்த பெண்ண டைரக்ட்டா பார்த்தான். ஆனா, அந்த பெண் பார்த்தத அவன் உணரல. இப்ப அவனோட முகம் மெதுவா மாற ஆரம்பிச்சிருந்தது. அந்த கனெக்ஷன் இப்ப யாருக்குமே தெரியாம ஆரம்பிச்சிருந்தது. வில்லா 17க்கு அவங்க திரும்பி வந்தப்ப, வெளியில இருந்த இரவு முழுவதுமே இறங்கிவிட்டது. மலைப்பகுதி இரவுகளுக்கு உரிய அந்த கனமான அமைதி. அது சும்மா சத்தம் இல்லாம இருக்கிறதுனால மட்டும் இல்ல. அது ஒரு விதமான மூடுபனி மாதி. மனசுக்குள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு எண்ணத்தையும் மெதுவா மந்தமாக்குற தன்மை கொண்டது. அந்த விஷயமே இப்ப அந்த வீட்டை முழுவதும் சுத்திக்கிட்டு இருந்தது. கதவு மூடப்பட்ட உடனே வெளியில இருந்து காத்தோட சத்தமும் துண்டிக்கப்பட்டது. உள்ள இருந்தது சும்மா ஒரு என்க்ளோஸ்டான ஒரு சைலன்ஸ். அந்த அமைதி தான் அந்த இரவு தொடங்குனது. மீரா உடனே கிச்சனுக்கு போய் ஸ்டவ் ஆன் பண்ணா. அப்பா எனக்கு உடனே காஃபி குடிக்கணும் போல இருக்கு. அவ சின்ன சிரிப்போட சொன்னாலும் அந்த சிரிப்புல சோர்வு இருந்தது. பாத்திரத்துல தண்ணி ஊத்துனா, காஃபி பவுடரு, சர்க்கரை அவளோட ஒவ்வொரு செயலும் அவளுக்கு ஒரு ரொட்டீன் மாதிரி இருந்தது. அந்த ரொட்டீனும் அவளுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது. அந்த காஃபி கொதிக்கிற வாசனை அந்த வீட்டுக்குள்ள மெதுவா பரவ ஆரம்பிச்சது. அந்த வாசனை மட்டும்தான் இன்னும் அந்த வீட்டை கொஞ்சம் ஃபெமிலியரா, அப்பாடா இதுதான் நம்ம வீடு அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சது. அர்ஜுன் மீன்வெல் சோஃபால உட்காந்துட்டு இருந்தாரு. கால்களை நீட்டி ஒரு ஆழமான மூச்சு விட்டாரு. அப்பாடா என்ன மீரா, கடைசியா நீ கேட்ட காஃபி கிடைச்சிருச்சுல, ஹாப்பியா நீ? மெதுவா கேட்டாரு. அது ஒரு நாள் முழுக்க டிரைவ் பண்ணி வந்த சோர்வும் அர்ஜுனோட முகத்துல இருந்தது. அந்த அமைதியில அவரோட கண்கள் ஒரு செகண்டுக்கு மூடுனது. அந்த ஒரு செகண்ட்ல கூட அந்த வீட்டோட அமைதி அர்ஜுனை ரொம்ப ஆழத்துக்குள்ள எடுத்துட்டு போனது. விக்ரம் மட்டும் இன்னும் அதே எனர்ஜியோட அவன் மொபைல் எடுத்துக்கிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சான். டே 1 நைட் ஸ்டே. சூப்பரான பிளேஸு. ஆனால் நெட்வொர்க் 0 அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருந்தான். அவனோட வாய்ஸு அமைதியாக சின்ன சின்ன அலைகளை உடைச்சது. ஆனாலும் அந்த சத்தம் கூட நீண்ட நேரம் நிலைக்கல. வால்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்ட மாதிரி எக்கோவாக இருந்தது. ஆதி மட்டும் அவன் எல்லா சீன்லையுமே எப்போவுமே பிரிஞ்சு தான் இருப்பான். அவன் இப்போ திரும்ப ஜன்னலுக்கு பக்கத்தில் போய் நின்னான். அதே இடத்துல போய் நின்னான். அதே மாதிரி ஆங்கிளில் பார்த்துட்டு இருந்தான். இப்போ அவனோட ஆங்கிளில் அந்த வில்லா 16 தான் தெரிஞ்சுது. வெளியில் அந்த அடுத்த பக்கத்து வீட்டு வில்லா டிம் லைட்டாக இருந்தது. கர்டைன் பாதி மூடி இருந்தது. எதுவுமே அசைவில்லை. ஆனால் அந்த அசைவில்லாதது தான் இன்னும் அவனுக்கு அங்கே ஏதோ இருக்குது, என்ன அங்கே இருக்கிறவங்கள மேலே ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவனோட பார்வை இருந்தது. ஆதி இப்போ அந்த டைரக்ஷனையே பார்த்துட்டு இருந்தான். அவனோட கண்களை பிளிங்க் பண்ணவே இல்லை. அவன் ஒரு ப்ரீத்து கூட மெதுவாக தான் விட்டான். அந்த பார்வை ஒரு சிம்பிளான அப்சர்வேஷன் மாதிரி இல்லை. அது ரொம்ப ஃபோக்கஸாக ஒரே திசையை பார்த்துட்டு இருந்தான். டே ஆதி, காஃபி குடிக்கிறியாடா? மீரா கிச்சன்ல இருந்து கூப்பிட்டா. அவன் அசையவே இல்லை. டேய் ஆதி, உன்னதான் அம்மா கூப்பிட்றாங்க, கேட்டியா இல்லையா அப்படின்னு விக்ரம் சொன்னான். இப்போதான் ஆதி மெதுவாக திரும்பினான். இப்போ அவன் நடந்து வந்து சோஃபா பக்கத்தில் உட்காந்தான். மீரா அவனுக்கு
ஒரு கப்பில் காஃபி கொடுத்தா. இந்தாடா உனக்கும் தான் காஃபி பிடிக்குமே, ரொம்ப டயர்டாக இருப்பல்ல நீயும். இப்போ அவன் அந்த காஃபி கப்பை எடுத்தான். அவன் கையை பார்த்தா கொஞ்சம் இடையில நடுங்கின மாதிரி இருந்தது. அவன் இப்போ காஃபியை பார்த்தான். 1 செகண்டு, 2 செகண்டு, அதுக்கப்புறம் மெதுவாக சொன்னான், இல்லைம்மா எனக்கு வேண்டாம்மா. மீரா இப்போ ஷாக் ஆகி பார்த்தா. என்னடா நீ? டேய் நீயும் அம்மா மாதிரி காஃபி பைத்தியண்டா. நைட்டு 1 மணிக்கு எழுப்பி உன் கையில் காஃபி கொடுத்தா கூட குடிப்ப. என்னடா இது வித்தியாசமாக இருக்குது. இப்போ அவன் எந்த வித எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கல. அவன் திரும்ப காஃபி கப்பை அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டான். அது ஒரு சின்ன விஷயந்தான், அது ஒரு சாதாரணந்தான். அந்த ஃபேமிலிக்கு அது ஒரு அன்யூஷுவலான ஆக்டிவிட்டியாக இருந்தது. விக்ரம் தான் இப்போ சிரிச்சான். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? காய்ச்சல் கீச்சல் வந்துருச்சா என்ன? ஆதி எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருந்தான். திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே அமைதி செட்டில் ஆனது. சில நிமிஷங்கள் கழித்து டின்னர் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிது. அவங்க கொண்டு வந்த ப்ரெட்டு, வெஜிடபிள்ஸ், ரெடி ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சு சிம்பிளான குக்கிங். அந்த வீட்டில் அதுக்கப்புறம் விசில் சத்தம், ஸ்டவ் சத்தம், கத்தியில் காய்கறி வெட்டுற சத்தம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு நார்மல் லைஃபோட ஃபீலை கொடுத்தது. அந்த நார்மல்சி தான் அந்த இரவோட பிக்கஸ்ட்டு விஷயமா இருந்தது. ஆனால் அந்த நார்மலான ஆக்டிவிட்டி நடக்கிறப்ப ஆதி மட்டும் அந்த நார்மலான ஆக்டிவிட்டியோட ஃப்ளோவில் இல்லை. அவன் ஒரு சேரில் உட்காந்துருந்தான். அவனோட பார்வை இப்போ திரும்ப அந்த விண்டோவுக்கு போனது. அந்த நேரம் ஒரு விஷயம் நடந்தது. வில்லா 16 இருக்க கர்டைன் மெதுவாக அசைஞ்சது. அது காத்தா இல்லை அவங்களே நகர்த்தினாங்களா அப்படின்னு தெரியல. அந்த கர்டைன் அசைவில் 1 செகண்டுக்கு ஒரு ஷேடோ அந்த லேடியாக இருக்கலாம். ஆதியோட கண்கள் இப்போ விரிந்தது. அவன் மெதுவாக எழுந்தான். அர்ஜுன் கேட்டான், டேய் எங்கடா போகிற? தெரில, சும்மா வெளில போகலாமான்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துலையாடா ஆதி? அவன் பதில் சொல்லவே இல்லை. அவன் இப்போ கதவை நோக்கி நடந்தான். அந்த நடையோட வேகம் நார்மல் இல்லை, அது ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெடியாக கண்ட்ரோல்டாக நடந்தான். அவன் டோரோட ஹேண்டெல்லாம் தொட்டான். அதே நேரம் மீரா திரும்ப கொடுத்தா. ஏய் ஆதி, வெளிலலாம் போகாதடா, குளிராக இருக்க போகுது. அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் பாரு. ஆதி நின்னா. 1 செகண்டு. இப்போ அவனோட கை இப்போ கதவோட கைப்பிடியிலே இருந்தது. அவன் கண்களை ஒரு நிமிஷம் மூடினான். 1 செகண்டு அவனோட மனசுக்குள்ளே 2 விஷயம் ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதாவது அவனுக்குள்ளே இருந்த ஏதோ ஒன்று கதவை தரேன்னு சொன்னிச்சு, இன்னொன்று அம்மாவோட குரல். இப்போ அவன் மெதுவாக கையை எடுத்தான், திரும்பினான். இதோ வரம்மா சொன்னபடி இப்போ மெதுவாக உள்ளே போயிட்டான். திரும்ப வந்து உக்காந்தான். இப்போ இதை பார்த்துட்டு இருந்த விக்ரம்க்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அந்த 1 செகண்டு அது ஆதிக்கே புரியல. ஏன் நான் வெளியில் போகணும்னு நினச்சேன். அந்த இரவு முழுக்க சின்ன சின்ன விஷயங்கள், ஆதி பேசாமல் இருக்கிறது, அவன் பெருசாக எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது, அவனோட கண்கள் ஒரு டைரக்ஷன்லேயே ஃபிக்ஸ் ஆகிறது, இது எல்லாமே சேர்ந்து வித்தியாசமாக இருந்தது. மீரா இப்போ அவனோட வித்தியாசமான நடத்தையை நோட் பண்ணா. அர்ஜுன் மெதுவாக பேசினான். என்னாச்சு? ஏன் ஆதி ஒரு மாதிரி இருக்கான்? டிஸ்டர்ப்டாக இருக்கான்ல? அர்ஜுன் இப்போ கேஷுவலாக பார்த்தான் ஆதியை பார்த்து. ஏய் விட்ரி, ட்ராவல் பண்ணி வந்தோம்ல, டயர்டாக இருப்பான் பிள்ளை. ஆனால் மீரா கன்வின்ஸ் ஆகலை. அந்த இரவு அவங்க எல்லாமே தூக்கத்துக்கு போயிட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணாங்க. வில்லா 17 முழுக்க இருட்டாயிருச்சு. ஆனால் அந்த இருட்டில் கூட ஒரு விஷயம் மட்டும் விழித்திருந்தது. ஆதி அவன் படுக்கையில் இருந்தான். கண்ணு ஓப்பனாக இருந்தது. அவன் மெதுவாக எழுந்தான். அவன் எந்த சத்தமும் இல்லாமல் ரூம்லேருந்து வெளியில் வந்தான். ஹாலுக்கு வந்தான். அவன் நேராக திரும்ப விண்டோவுக்கு நடந்தான். இப்போ அவனோட ரூமில் இருந்த கர்டைனை ஓப்பன் பண்ணான். வில்லா 16. இப்போ அந்த வில்லா 16ல் அதே போல் டிம்மான லைட் இருந்தது. அதே போல் அமைதி. அவன் மெதுவாக சொன்னான் அந்த வில்லாவை பார்த்துக்கிட்டு, நான் வந்துட்டேன். அந்த வார்த்தை யாருக்குமே கேட்கல. ஆனால் அந்த இரவில் யாருக்கும் கேட்டது. அடுத்த நாள் காலையில் வில்லா 17க்கு உள்ள மெதுவான வெளிச்சம் வந்தது. மலைப்பகுதி காலை சூரியன் முழுசாக எழுந்து விடாத நேரம். அந்த மந்தமான ஒளி வீட்டுக்குள்ளே நுழைந்த விதம் ஒரு சாந்தத்தையும் அதே நேரத்தில் ஒரு விசித்திரமான சூழலையும் கொண்டு வந்தது. வெளியிலேருந்து பறவைகளோட சின்ன சின்ன குரல்கள், சின்ன சின்ன சத்தங்கள் மட்டும் கேட்டது. ஆனால் அந்த சத்தம் கூட அந்த வீட்டோட சுவர்களுக்குள்ளே வந்து அப்படியே மந்தமாகி விடுவது போல் கரைஞ்சு போனது. மீரா தான் முதல்ல எழுந்தா. கிச்சனுக்கு போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணா. நேற்று இரவு நீட்டாக அடுக்கி வச்சுருந்த பொருள்கள் எல்லாம் அப்படியே இருந்தது. அவள் ஒரு நிமிஷம் யோசிச்சா, இன்றைக்கி என்ன பண்ணலாம்? ஓகே, ரவை இருக்குது, உப்புமா செய்யலாம், சட்னி பண்ணலாம், சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் போதும், ஆம்லேட் போட்டுக்கலாம் முடிவு பண்ணா. ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேன் எடுத்து வச்சா. அவளோட செய்கைகளில் எல்லாமே ஒரு ரொட்டீன் போல் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ரெஸ்ட்லெஸ் இருந்தது. அதுக்கு தெளிவான காரணம் இல்லை. அர்ஜுன் மீன்வைல் பால்கனிக்கு வெளியில் நின்று ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்பாடா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு அந்த இடம்.
இந்த மாதிரி இடத்துக்கு வந்து தனியா இருக்கணும். மொபைலு, லேப்டாப்பு, ஆஃபீஸு, பிஸ்னஸு இந்த மாதிரி எந்த தொல்லையும் இல்லாம ரிலாக்ஸ் பண்ணணும். நெட்வொர்க்கு, வைஃபையி எந்த பிரச்சனையுமே இங்க இருக்கக்கூடாது. மனுஷன் மனுஷனா வாழணும். அப்பதான் அந்த ஃபீல் நல்லா இருக்கும். அவன் பேசிட்டு இருந்தான். உண்மையிலேயே அது ஒரு அழகான இடம் தான். ஆனா அந்த அழகுக்குள்ள ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஸ்டில்னஸ். அந்த ஸ்டில்னஸ் அவன முழுமையா கம்ஃபர்டபுளா ஆக விடல. விக்ரம் மொபைல் எடுத்தான். அகைன் அதே போல வீடியோ எடுத்தான். குட் மார்னிங் கைஸ், இன்னைக்கு டே 2 அப்படின்னு ஆரம்பிச்சான். அவனுடைய குரல் அந்த காலை அமைதிய சின்ன சின்ன அலைகளாக உடைச்சது. ஆதி மட்டும் அவன் எழுந்திருந்தான். ஆனா அவன் ஆல்ரெடி முழிச்சு தான் இருந்தான். பெட்ல இருந்து நேரா எழுந்து விண்டோ பக்கமா போனான். இப்ப அதே ஸ்பாட்ல போய் அதே டைரக்ஷன்ல போய் நின்னுட்டு அந்த வில்லா 16 பார்த்துட்டு இருந்தான். அந்த வீட்டோட கர்டைன் இப்போ ஓப்பன் ஆகியிருந்தது. காலை வெளிச்சத்துல அந்த வில்லா இன்னும் நார்மலா தெரிஞ்சது. ஆனா ஆதியோட பார்வை அதுலயே ஃபிக்ஸ் ஆயிருந்தது. ஆதி, என்னடா காஃபி குடிக்க வரியா? மீரா கிச்சன்ல இருந்து கேட்டா. அவன் மெதுவா தலையசிச்சான். ஆனா அவன் அசையவே இல்ல. அந்த நேரத்துல டோர் பெல் இல்ல, சத்தம் இல்ல. ஆனா டோரோட ஹேண்டில் மெதுவா அசைஞ்சது. அர்ஜுன் திரும்பி பார்த்தாரு. யார் வர்றது? இப்போ டோர் மெதுவா திறந்தது. அந்த பக்கத்து வில்லா லேடி. இப்போ அவ ஒரு ட்ரே எடுத்துட்டு வந்து நின்னா. அவளோட முகத்துல அந்த காமான அதே சிரிப்பு. ஹாய், எந்திரிச்சிட்டிங்களா? நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன். சரி உங்களுக்கும் குடுத்துட்டு போலான்னு நெனச்சேன். ஒரு செகண்ட் இவங்க எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. உடனே மீரா கொஞ்சம் சிரிச்சா. ஐயோ! ஏங்க உங்களுக்கு ரொம்ப சிரமம்? இல்ல, இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பண்ணேன். சரி உங்களுக்கும் குடுக்கலாமேன்னு வந்தேன். அதுல இடியாப்பம், குருமா, சட்னி எல்லாமே நீட்டா அரேஞ்ச் பண்ணப்பட்டிருந்தது. அந்த ஸ்மெல், அந்த ஃப்ரெஷ்ஷான ஃபுட் அந்த வீட்டுக்குள்ள பரவுனது. விக்ரம் இம்மீடியட்டா சொன்னான். வாவ்! சூப்பரான ஸ்மெல் ஆண்டி. சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அர்ஜுன் சிரிச்சாரு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எங்களுக்காக நீங்க ரொம்ப மெனக்கட்றீங்கன்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. ஒரு ஆளுக்கு சமைக்கிறது என்ன, 4 ஆளுக்கு சமைக்கிறது என்ன? இப்போ அந்த பெண்ணோட பார்வை மெதுவா சுத்துனது. அது ஒரு கேஷுவலான கிளான்ஸ் மாரி. ஆனா, இப்போ அது ஒரு இடத்துல போய் நின்னது. ஆதி. அவன் இன்னும் கதவுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தான். அவ மெதுவா ஆதி பக்கத்துல நடந்தா. அர்ஜுன் இப்போ பிளேட்ஸ் எடுத்து வச்சான். விக்ரம் மொபைல பார்த்துட்டு இருந்தான். இப்போ அந்த லேடி முன்னாடி போய் நின்னா. ஆதி, நீ சாப்பிட வர்றியா? ஆதி அவன பார்த்தா. அந்த பார்வை நேத்து இரவு போல இல்ல. இப்போ அது இன்னும் டீப்பரா இருந்தது. இப்போ ஆதி எதுவும் சொல்லாம வந்து டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தான். இப்போ அந்த லேடி கையில இருந்து ஒரு சின்ன சாக்லேட்ட கொடுத்தா. இந்தா ஆதி, நான் சின்ன பசங்களுக்கு எப்பவுமே சாக்லேட்ஸ் கொடுப்பேன். அது ஒரு சிம்பிளான லைன் தான். ஆனா அந்த டோன், அது ஒரு கமெண்ட் மாதிரி இருந்தது. ம், சாப்பிடு ஆதி, அவ மெதுவா சொன்னா. ஆதி எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டான். அந்த மொமெண்ட் ஒரு விதமான அமைதி. இப்போ ஆதியோட கண்கள் மெதுவா பிளிங்க் ஆனது. அவனோட முகத்துல சின்னதா ஒரு மாற்றம். அது பெரிய ரியாக்ஷன் இல்ல, சின்னதான மாற்றம். இப்ப அந்த லேடி சிரிச்சா. ரொம்ப நல்லது. குட் ஆதி அப்படின்னு மெதுவா சொன்னா. இப்போ இந்த மாதிரி இவங்க ஆதிக்கிட்ட இவ பேசிட்டு இருக்கிறத மற்றவங்க கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க. இவ திரும்பி டேபிள் பக்கம் வந்தா. மீராவும் கேட்டா. ஆதி, வாயேண்டா சாப்பிட. ம், சாப்பிட்றம்மா. அவன் டேபிளில் வந்து உட்காந்தான். அவன் நார்மலாக சாப்பிட ஆரம்பிச்சான். யாருக்கும் எதுவும் அன்யூஷுவலாக தெரியல. அர்ஜுன் கூட சாப்பிட்றப்ப சொன்னாரு. ரொம்ப நல்லா இருக்குங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. மீரா, ரொம்ப ரியலி ரொம்ப நல்லா இருக்கு. வாங்களேன் நீங்களே எங்களோட உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல, இல்ல. நான் நல்லா சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்துட்டேன். நான் எப்பவுமே கொஞ்சம் ஏர்லியா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுருவேன். ஆனா நாங்க பாருங்களேன் ரொம்ப லேட்டு. ஆல்ரெடி பாருங்க 9 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஆக்சுவலா நாங்க வொர்க்கிங் டைம்ல இருக்கிறப்போலாம் 7:00லாம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருவோம். லீவுனா அப்படிதான் அப்படின்னு சொல்ல, ஓகே, ஓகே சாப்பிடுங்க. சரி, நான் லஞ்ச் டைம்க்கு அப்புறமா மீட் பண்றேன். இங்க நெறைய பிளேஸஸ் இருக்கு பக்கத்துல. ஆமா, ஆமா. நெறைய பார்த்து வச்சேன் நானே மொபைல்ல. போணும். கொஞ்ச நேரம் ட்ரெக்கிங்லாம் போலான்னு பிளான் இருக்கு. அர்ஜுன் சொன்னான். ஓகே பாய். இப்ப அந்த லேடி வெளியில போயிட்டா. டோர் மூடியது. இப்ப அந்த வில்லா திரும்ப அமைதியானது. ஆதி இப்ப சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். இப்ப சட்டுன்னு நிறுத்துனான். அவன் மெதுவா சொன்னான். ஆ, நான் கேட்குறேன். அர்ஜுன் கேட்டாரு. என்னடா கேட்குற? அவன் திரும்பி பார்த்தான். ஒன்றும் இல்லை அவன் சொன்னான். இப்போ திரும்ப சாப்பிட்டான். ஆனால் அந்த மொமெண்ட்ல இருந்து அவன் தனியா இல்லை. அந்த காலை உணவுக்கு பின்னாடி வில்லா 17 திரும்ப ஒரு அமைதியானது. சாப்பாட்டோட வாசனை மெதுவா காத்துல கரைஞ்சது. பாத்திரங்கள் கழுவுற சத்தம் திரும்ப கிச்சன்ல இருந்து வந்தது. அந்த சின்ன சின்ன ரொட்டீன் சத்தம், நீரோட ஓட்டம், பாத்திரம் கழுவுற சத்தம், இது எல்லாமே ஒரு சாதாரண நாளை போல காட்டினாலும் அந்த வீட்டுக்குள்ள எங்கோ ஒரு இன்விசிபிளான மாற்றம் ஆரம்பிச்சிருந்தது.
அது ஒரே நேரத்தில் எதுவும் இல்லாத மாதிரி ஆனாலும் ஏதோ இருக்கிறது அப்படின்ற ஒரு உணர்வு. மீரா இப்போ சிங்க் பக்கத்தில் நின்று பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தா. ஆனால் அவளோட மனசு முழுக்க என்ன பண்ணலாம், மதியம் மதியம் லஞ்சுக்கு என்ன பண்ணலாம், இல்லை வெளியில் எங்கேயாவது போய் சாப்பிட்லாமா, இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா. இப்போ சட்டுன்னு திரும்பி பார்த்தா. அவளோட பார்வை நேராக டைனிங் டேபிளுக்கு போனது. இன்னும் ஆதி அங்கே தான் உட்காந்துருந்தான். சாப்பிட்டு முடிச்சிட்டான், ஆனால் அவன் எழுந்து போகலை. அவனோட கை டேபிள் மேலே இருந்தது. கண்கள் ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருந்தது. டேய் ஆதி, ஏன்டா அங்கேயே உட்காந்துட்டு இருந்த? எப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டியே? முடிச்சிட்டேன்னா எந்திரியேண்டா. இப்போ ஆதி எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அர்ஜுன் இப்போ நியூஸ் பேப்பர் மாதிரி ஏதோ ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. டேய் ஆதி, உன்னை தான் அம்மா சொல்கிறாள்ல, கேஷுவலாக கேட்டார். அந்த நேரம் ஆதி இப்போ மெதுவாக தலையை சாய்ச்சான். அவன் யாரோ கேட்குற மாதிரி அவனோட உதடு மெதுவாக அசைஞ்சது. அப்படின்னு சொன்னான். மீரா ஒரு நிமிஷம் நின்று அங்கே கிச்சன்லேருந்து இவனையே பார்த்தா. என்னடா பேசுகிற நீ? அம்மா கேட்டதுக்கு தான் பதில் சொல்கிறியா, இல்லை என்ன எங்கேயோ பார்த்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது? ஒன்றும் இல்லைம்மா. இப்போ அது ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஆன்சர். ஆனால் அது உண்மையா இல்லையா அப்படின்ற சந்தேகம் மீராவோட மனசுக்குள்ளே வந்தது. விக்ரம் மீன்வெல் சோஃபாவில் படுத்து ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருந்தான். அம்மா விடாம்மா, அவன் தான் டயர்டாக இருக்கானே, அவனை விடு, ஏன் சும்மா ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்க? விக்ரம் இப்போ கேஷுவலாக சொன்னான். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் அது ஒரு முழுமை இல்லை. சில நேரம் கழித்து அவங்க எல்லாருமே ஹாலில் தான் இருந்தாங்க. அர்ஜுன் இப்போ பிளான் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வெளில போயிட்டு வரலாம், பக்கத்தில் பிளேசஸ் இருக்குது, அதை போய் பார்க்கலாம். மீரா சொன்னா. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக பால் கூட வாங்கணும், காஃபி பவுட்ரு வாங்கணும். ஏங்க பக்கத்தில் பால்லாம் கிடைக்கும் தானே? கிடைக்கும்மா. அப்பா கொஞ்சம் இந்த வில்லா விட்டு கொஞ்சம் பக்கத்தில் எங்கேயாவது போனால் நெட்வொர்க்காவது கிடைக்குமா, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பேசணும்ப்பா. கிடைக்கும்டா. அந்த கான்வர்சேஷன் நார்மலாக இருந்தது. ஆனால் ஆதி மட்டும் எந்த கான்வர்சேஷன்லையும் இல்லை. அவன் இப்போ மெதுவாக எழுந்தான். அவன் எந்த வார்த்தையுமே சொல்லாமல் திரும்ப ஜன்னல் பக்கமாக நடந்தான். அதே இடம், அதே கர்டைனை கொஞ்சம் விளக்குனான். இப்போ அதே அங்கில் போய் நின்றுக்கிட்டான். அவனோட கண்கள் ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு சத்தம், அது வெளியிலேருந்து இல்லை, அவனோட காதுக்கு பக்கத்தில் கேட்ட மாதிரி இருந்தது. வா ஆதி. அந்த குரல் ரொம்ப மெதுவாக ஆனால் கிளியராக. இப்போ ஆதி கண்களை பிளிங்க் பண்ணான். அவன் மெதுவாக தலையசைச்சான். வரேன் அப்படின்னு மெதுவாக சொன்னான். இப்போ அவன் கதவு பக்கம் நடந்தான். ஆதி எங்கடா போகிற? அர்ஜுன் கேட்டார். அவன் நின்னான் ஒரு செகண்டு. மெதுவாக திரும்பி பார்த்தான். வெளியில் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னான். எங்கடா போகிற? அவன் பதிலே சொல்லலை. அவன் திரும்ப கதவை நோக்கி நடந்தான். அவனோட கை இப்போ ஹேண்டில் தொட்டது. அதே நேரம் இன்னொரு குரல் காது பக்கத்தில் கேட்டது. இல்லை ஆதி, நீ இப்போ வராத, வீட்டிலே இரு, நான் சொல்கிறேன். இப்போ ஆதி ஃப்ரீஸ் ஆகிட்டான். அவனோட கை அங்கேயே நின்னது. அவனோட கண்கள் மெதுவாக மூடினது. அவன் இப்போ மெதுவாக திரும்பினான். சும்மா வெளியில் போகலான்னு நினச்சேன், நான் போகல, உங்கள் கூடயே இருக்கேன். அவன் இப்போ திரும்ப வந்து உக்காந்தான். அந்த ஆக்ஷன் அது நார்மலாக இல்லை. இப்போ மீரா ஒரு குழப்பத்தோட அர்ஜுனை பார்த்தா. அவள் கண்களில் ஒரு சந்தேகம். அர்ஜுன் கூட கொஞ்சம் சீரியஸாக தான் பார்த்தாரு. ஏதோ சரியில்லையே மெதுவாக சொன்னா மீரா. அர்ஜுன் அமைதியாக ஆதியை அப்சர்வ் பண்ணார். அவன் அந்த ஃபஸ்ட் டைம் அது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன், தெரியலையே அப்படின்னு அர்ஜுனும் கொஞ்சம் குழப்பமாக பார்த்தாரு. இவங்க 2 பேரும் பேசுகிறத கேட்டுட்டு விக்ரம் சிரித்தான். அப்பா ஏன்ப்பா அவனை போய் பார்த்து இப்படி சீரியஸாக நினச்சிட்ருக்கீங்க? அவன் சும்மா எப்போவுமே இப்படி தான் இருப்பான். அதுவும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோடனே ரொம்ப சீன் போடுறான். இவன் பேசுனதை கேட்டு அர்ஜுனும் மீராவும் சிரிக்கலை. அந்த வீட்டுக்குள்ளே இப்போ இன்னொரு ப்ரெசன்ஸ், யாருக்குமே தெரியாமல், ஆனால் ஆதிக்கு மட்டும் தெரிஞ்சது. ஆதி யாரையோ பார்த்து சிரித்தான். அந்த சிரிப்பு அவனோட சிரிப்பு இல்லை. வெளியில் போகலான்னு பண்ணியிருந்த பிளான் போகலை. அடுத்த நாள் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணப்பட்டது. அன்னைக்கு மதியம் மெதுவாக மாலைக்குள்ளே வழிந்துட்டு இருந்தது. வில்லா 17ஓட உள்ள விசித்திரமான ஒரு சோர்வான அமைதி. சாப்பிட்டதும் பேசினதும் சின்ன சின்ன பிளான்ஸும் அது எல்லாம் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு இன்விசிபிளான ப்ரெஷர் இப்போ பில்ட் ஆகிக்கிட்டு இருந்தது. வெளியில் காற்று, மெதுவாக மரங்களை வருடுற சத்தம் மட்டும். அந்த சத்தம் கூட இங்கே வித்தியாசமாக இருந்தது. அர்ஜுன் இப்போ டைனிங் டேபிள் பக்கத்தில் உட்காந்து லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி ஏதோ செக் பண்ணிகிட்டு இருந்தார். மீரா, நான் சொன்னேன்ல பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குன்னு, அதான் சொன்னீங்களே, ஈவினிங்காவது போகிறீங்களா இல்லையா? ஈவினிங் கொஞ்சம் குளிராக இருக்குன்னு நினைக்கிறேன் மீரா. பார்க்கலாம், இன்றைக்கி தான் பால் காஃபி பவுடர்லாம் இருக்குல்ல, பக்கத்து விழாவில் கொடுத்தது, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கோ, நாளைக்கு போகிறேன். நெட்வொர்க் தான் இங்கே ஒன்றுமே சரியாக கிடைக்க மாட்டேங்குது.
இப்போ கொஞ்சம் விரக்தியாக அர்ஜுன் பேசிகிட்டு இருந்தார். அவரோட மொபைலில் சிக்னல் வந்து வந்து போனது. அந்த இடத்தோட ஐசோலேஷன் இப்போ தான் அவங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருந்தது. அது ஒரு வெக்கேஷ்னல் ஃபீல் கொடுத்தாலும் இப்போ அது ஒரு டிஸ்கனெக்ட் மாதிரி தோன்றுனது. மீரா இப்போ கிச்சனுக்கு போனா. ஏதோ அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தா. சரி விடுங்க, நாளைக்கான காலையிலே கூட போய் வாங்கிட்டு வந்துடலாம் அர்ஜுன். இன்னைக்கு வேண்டாம், இதுக்கு மேலே வெளில போவேன், நான் ஈவினிங்லாம் வேணான்னு நினைக்கிறேன். இப்போ அவள் முடிவு செய்த மாதிரி பேசினா. மீரா மனசுக்குள்ளே ஆதியை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தா. விக்ரம் மட்டும் இன்னும் நார்மலாக சோஃபாவில் படுத்து திரும்ப மொபைலில் ஏதோ வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருந்தான். இந்த பிளேஸில் நிறைய கண்டென்ட் எடுக்கலான்னு நினைக்கிறேன், அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருந்தான். இப்போ அவனோட வாய்ஸில் எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு எதிராக அந்த வீட்டோட அமைதி ஒரு ஸ்ட்ரேஞ்சான ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருந்தது. ஆதி மட்டும் அவன் அதே மாதிரி எந்த விஷயத்துலையும் தலையிடலை. அவன் ஹால்லேருந்து மெதுவாக எழுந்து எந்த சத்தமும் இல்லாமல் கிச்சன் பக்கத்தில் நடந்தான். அவனோட நட கூட ஒரு மாதிரி ரோபோ மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி மெஷர்டாக அளவெடுத்து நடந்தது போல் கண்ட்ரோல்டான மூமெண்ட் மாதிரி. அவன் கிச்சனுக்கு வந்து நின்னான். மீரா ஸ்டவ் பக்கத்தில் நின்று ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தா. இப்போது கட்டிங் போர்டு பக்கத்தில் கத்தி இருந்தது. இப்போது அவன் அந்த கத்தியே பார்த்துட்டு இருந்தான். அந்த கத்தி ஷார்ப்பான எட்ஜு, அந்த லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆனது. இப்போ ஆதியோட கை மெதுவாக முன்னாடி போனது. அந்த நேரம் அவன் காதில் ஒரு குரல், அதை எடு ஆதி. இப்போ ஆதி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கை இப்போ கத்தியை தொட்டது. அவன் அதை எடுத்தான். அந்த மூமெண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. மீரா இன்னும் அவள் ஏதோ வேலை பார்த்துட்டே இருந்தா. ஆதி என்னடா பண்ணுற? ஏய் பின்னாடி தட்டு இருக்கு பாரு, அதை எடுத்து கொடுடா. அவள் திரும்பி பார்க்காம சொன்னான். அவன் எந்த ரெஸ்பாண்டும் பண்ணலை. அவன் கையில் கத்தியை பிடிச்சபடி நின்னான். அந்த நேரம் அவனோட கண்கள் இப்போ எதிரில் இருந்த கண்ணாடியை பார்த்தது. ரிஃப்ளெக்ட் ஆனது. அந்த ரிஃப்ளெக்ஷனில் அவனோட முகம். ஆனால் அந்த ரிஃப்ளெக்ஷனில் அவனோட எக்ஸ்ப்ரெஷன் வேறு மாதிரி இருந்தது. ஒரு வித்தியாசமான சிரிப்பு. அவன் ரியல் ஃபேஸில் இல்லாத வித்தியாசமான சிரிப்பு. இவன் அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்தான். அந்த மொமெண்ட் இப்போ அவன் மூச்சு விட ரொம்ப மெதுவாக மூச்சு விட்டான். இல்லை, அவன் காதில் திரும்ப குரல் கேட்டது. அவங்க யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்க ஆதி, அவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த குரல் திரும்ப வந்தது. அவன் கத்தியை இப்போ ஸ்லைட்டாக உயர்த்தி பிடிச்சான். அந்த நேரம் விக்ரம் ஹாலில் இருந்து கூப்பிட்டான். டேய் ஆதி, என்னடா பண்ணுற? இங்கே வாயேன், இந்த வீடியோ பாரு. அந்த சத்தம் அந்த மொமெண்ட்டை உடைச்சது. ஆதி ஃப்ரீஸ் ஆனா. அவன் கை அங்கேயே இருந்தது. அவனோட கண்கள் பிளிங்க் ஆனது. அவன் மெதுவாக இப்போ கத்தியை கீழே வச்சான். இதோ வரேன் மெதுவாக சொன்னான். அவன் கிச்சன்லேருந்து வெளியில் வந்தான். மீரா இப்போ தான் திரும்பி பார்த்தான். டே ஆதி, எவ்வளோ நேரம் தட்டு எடுத்துக்கொடுன்னு சொன்னான், என்ன தாண்டா பண்ணிக்கிட்டு இருந்ததை? இப்போ அவன் ஆதி என்ன பண்ணான்னு மீரா கவனிக்கவே இல்லை. கத்தி அங்கேயே இருந்தது. ஆனால் அந்த கத்தியோட கைப்பிடியில் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்தது. அந்த மொமெண்ட் அதை யாரும் பார்க்கல. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு எச்சரிக்கை மாதிரி பரவுனது. இப்போ அவங்க எல்லாருமே திரும்ப ஹாலில் இருந்தாங்க. விக்ரம் ஏதோ வீடியோ காட்டிகிட்டு இருந்தான். டே இங்கே பாருடா, இங்கே பாரேன், ஏதோ ஹாண்டட் ஹவுஸ்ன்னு ஏதோ போட்டிருக்காங்க பாரு. அர்ஜுன் சிரிச்சான். ஏன்டா இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துட்ருக்க? மீரா பாதி சிரிச்சா. ஆனால் ஆதி மட்டும் அந்த வீடியோவையே பார்த்துட்டு இருந்தான். அவனோட எக்ஸ்ப்ரெஷன் வித்தியாசமாக இருந்தது. விக்ரம் சொன்னான், இந்த மாதிரி வில்லால தான் ஏதோ ஹாண்டடாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி வில்லா இல்லை, இந்த வில்லா இல்லை, இது மாதிரி எங்கேயோ இருக்க போல இருக்கு. ஆதி மெதுவாக சொன்னான். ஆமாம், அது உண்மைதான் நினைக்கிறேன். அர்ஜுன் இப்போ ஆதியை பார்த்தாரு. என்னடா சொல்கிற? இல்லை, உண்மைதான் சொன்னேன். அந்த லைன் ஒரு வித்தியாசமாக இருந்தது. மீரா இப்போ கிளியராக ஒரு மாதிரியாக அன்ஈஸியாக ஃபீல் பண்ணா. அர்ஜுன் ஏன் அவன் அப்படி பிஹேவ் பண்ணுறான்? சரி விடு, வெளில போயிட்டு வந்தால் சரியாகலாம். அந்த மொமெண்ட் டோருக்கு வெளியில் ஒரு ஷேடோ. யாருமே கவனிக்கலை. ஆனால் ஆதி மட்டும் நோட்டீஸ் பண்ணான். அவன் மெதுவாக தலையை திருப்பினான். டோரோட கேப்பில் ஒரு மூமெண்ட். அந்த லேடி தான். அவள் வெளியில் நின்றுட்டு இருந்தா. அவள் உள்ளே வரல, அவள் கதவை தட்டலை. அவள் சும்மா தான் வெளியில் நின்றுட்டு இருந்தா. அவளோட கண்கள் அந்த டோரோட கேப் வழியாக ஆதியை பார்த்தது. அவன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுருந்தான். அந்த டிஸ்டன்ஸில் கூட அது ஒரு டைரக்டான கண்ட்ரோல் மாதிரி இருந்தது. அவளோட லிப்ஸ் இப்போ மெதுவாக மூவ் ஆனது. ஆதி, இன்னும் கொஞ்சம் நேரம்தான். ஆதி இப்போ சின்னதாக சிரித்தான். அந்த மொமெண்ட் அவன் ஃபுல்லாக அலோனாக இல்லை. இவன் ஏதோ ஒரு ட்ராப்குள்ளே மாட்டியிருக்கான். மாலை இருட்டு மெதுவாக வில்லா 17 முழுவதும் சூழ்ந்துட்டு இருந்தது. சூரியன் மறைந்த பின்னாடி அந்த மலைப்பகுதி எடுக்கிற விசித்திரமான அமைதி. அது ஒரு நெருக்கடியான அமைதி. உள்ள யாராவது சத்தமாக பேசினா கூட அந்த சத்தம் சுவர்களுக்குள்ள மோதி போய் உடைந்து போகிற மாதிரி அந்த வீட்டை முழுவதும் நிரப்பி இருந்தது. ஹாலில் ஒரு மஞ்சள் விளக்கு மட்டும் இருந்தது. அந்த மந்தமான ஒளி சுவர்களில் நீண்ட நிழல்களை உருவாக்குனது. அது காற்றோடு மெதுவாக அசைந்துட்டு இருந்தது.
அந்த அசைவுகளுக்கு எந்த அச்சமும் காரணம் இல்ல அப்படின்னாலும், அத பார்த்தவனுக்கு அது எப்போதும் ஒரு விளக்கம் தேடுற பயத்த உண்டாக்கும். அந்த நேரத்துல அர்ஜுன் தன்னோட லேப்டாப்ப மூடி வச்சபடி சொன்னான். நாளைக்கு காலையில இந்த வில்லா விட்டு கிளம்பலான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல, இந்த வில்லால ஸ்டே பண்றது ஒரு மாதிரி அன்ஈஸியான ஃபீலா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, அர்ஜுனோட குரல்ல இருந்த அமைதிக்குள்ள மறைந்து கிடந்த அவசரம் இப்ப தெளிவா உணரப்பட்டது. மீரா கூட இதுக்கு உடனே தலையசைச்சா. அவளுக்குள்ள அந்த முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டிருந்தது போல இருந்தது. விக்ரம் மட்டும் இந்த சூழ்நிலைய இன்னும் முழுமையா எடுத்துக்கொள்ளாமல் அவன் எப்பவும் போல பேசிட்டு இருந்தான். அவ்வளவு சீரியஸாக வேண்டியதில்ல அப்படின்னு அவன் சொன்னாலும், அவனுடைய குரல்களுக்கு பின்னாடி ஒரு சின்ன தயக்கமோ இருந்தது. அந்த எல்லா உரையாடல்கள்ல இருந்தும் கொஞ்சம் பிரிந்தபடி, ஹாலுக்கு நடுவுல நின்னுட்டு இருந்த ஆதி மட்டும் வேறொரு திசையில இருந்தான். அவனோட பார்வை அதே மாரி தான். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மாரி ஏதோ பார்க்கல. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பா, ஏதோ சிக்னல் வரப்போற இடமா அவன் எதையோ பார்த்துட்டு இருந்தான். அவனோட முகத்துல எந்த எக்ஸ்பிரஷனும் இல்ல. அவனோட பிரீத்திங் கூட சீரான அளவுல மெதுவா தான் நடந்துட்டு இருந்தது. அந்த நேரத்துல எந்த வார்னிங்கும் இல்லாம கதவோட கைப்பிடி மெதுவா அசைந்தது. அந்த அசைவு ரொம்ப சிறியது. ஆனாலும் அந்த அமைதியில அது மிகப்பெரிய சத்தம் போல தோன்றினது. ஒரு நொடியில கதவோட ஹேண்டில் கீழே தள்ளப்பட்டு, இப்ப கதவு மெதுவா திறந்தது. வெளியில இருந்து குளிர்ந்த காற்று உள்ள வந்தது. அந்த காத்தோட அந்த லேடி, அதே காமான ஃபேஸ், அதே அமைதியான சிரிப்பு. வந்து நின்னா. அந்த நொடியில அந்த வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருமே ஒரு சொல்லாத பயத்தினால உறைஞ்சு போனாங்க. யாருமே உடனே இதுக்கு ரியாக்ட் பண்ணல. அந்த அமைதி இப்ப தானாகவே நீள்ந்தது. அந்த லேடி இப்போ உள்ள நுழைஞ்சா. அவளோட நடையோட வேகம் மெதுவானது, அவசரம் இல்லாதது. ஆனாலும் அது ஒரு நேரான ஒரு முடிவை நோக்கி செல்லும் மாதிரி இருந்தது. "என்னாச்சு? இந்த வில்லா விட்டு போறீங்களா என்ன?" அவ கேட்டப்ப அவளோட குரல்ல எந்த குற்றச்சாட்டும் இல்ல, எந்த ஆச்சரியமும் இல்ல. ஒரு விஷயத்த தெரிஞ்சு கேட்டபடி கேள்வி மாரி இருந்தது. அர்ஜுன் உடனே பதில் சொல்ல முயன்றாரு. "ஆ ஆமா, ஆக்சுவலா நாங்க போலான்னு இருக்கோம். என்னன்னு தெரியல, ஒரு மாரி கம்ஃபர்டபுளா இல்ல." என்ன சொல்றதுன்னு தெரியாம அவர் அந்த மாரி பேச ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த லேடி கைய கொஞ்சம் உயர்த்தின அந்த சின்ன பொசிஷன், இப்போ அர்ஜுனோட வார்த்தைகள பாதியிலேயே நிறுத்திவிட்டது. அது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஸ்டாப் இல்ல. ஆனாலும் அது ஒரு கட்டளை போல இருந்தது. மீரா அத பார்த்தப்ப, அவளோட மனசுக்குள்ள இருந்த பயம் தெளிவா வெளிப்பட ஆரம்பிச்சது. "ஏன்? உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க போறதுல?" அந்த கேள்வி ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேடும் முயற்சி மட்டும் இல்ல. அந்த சிச்சுவேஷன கண்ட்ரோல் பண்ற முயற்சி. ஆனா அந்த லேடி திரும்ப சிரித்தபடி சொன்னா, "எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொன்னா. அந்த வார்த்தைகள்ல இருந்த ஒரு கேலி தான் இன்னும் பயமூட்டுனது. இப்போ அவ மெதுவா ஆதி இருக்கிற திசையை நோக்கி நடந்தா. அந்த நடையோட ரிதம், அந்த ஸ்பேஸ முழுவதும் நிரப்புற மாதிரி இருந்தது. அந்த டிஸ்டன்ஸ் குறையிறப்ப அர்ஜுன் அவன கூப்பிட்டான். "ஆதி, இங்க வாடா" அப்படின்னு சொல்ல, அந்த அழைப்புல இருந்த அர்ஜென்சி இப்போ ஆதிய தொடல. ஏன்னா அவன் ஆல்ரெடி அந்த லேடியோட மூவ்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தான். ஆதி மெதுவா இப்ப அந்த லேடிய நோக்கி நடந்தான். அது அவன் சொந்த முடிவா இல்ல அப்படின்றது அந்த மூவ்மெண்ட்லயே தெரிஞ்சது. அது ஏதோ ஒரு கட்டளைக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாரி இருந்தது. மீரா இப்போ அந்த சீன பார்த்தவுடன் குரல உயர்த்தினா. "ஆதி, நில்லுடா! எங்க போற அவங்க கிட்ட?" அந்த குரல்ல பயம் மட்டும் இல்ல, ஒரு வித்தியாசமான அதிர்ச்சியும் இருந்தது. ஒரு நொடிக்கு ஆதி நின்னான். அந்த ஒரு செகண்ட்ல அவனுக்குள்ள ஏதோ கான்ஃப்ளிக்ட் நடந்தது போல தோன்றினது. ஆனா அந்த லேடி மெதுவா, "வா ஆதி" அப்படின்னு சொன்னதும் அந்த ஹெசிடேஷன் உடைஞ்சது. அந்த ஒரு வார்த்தை அவன திரும்ப நகர்த்தினது. இப்போ அவன் அந்த லேடி முன்னாடி வந்து நின்னான். இப்போ அவங்க 2 பேருக்கு இடையில இருந்த டிஸ்டன்ஸ் 0. அந்த லேடி ஆதியோட கண்கள நேரா பார்த்தா. இந்த முறை அவளோட ஐ கான்டாக்ட் மாற்றமா இல்ல. அது நேரடியானது, முழுமையானது. அந்த பார்வை நடந்த அந்த நொடியில ஆதியோட கண்கள்ல இருந்த லைட் மெதுவா மந்தமானது. அவனுடைய முகம் பிளாங்க் ஆகி அவனோட பாடி முழுவதும் ஒரு அன்நேச்சுரலான ஒரு ஸ்டில்னஸ் எடுத்தது. அந்த மாற்றம் ரொம்ப வெளிப்படையா இருந்தது. அத யாராலயும் இக்னோர் பண்ண முடியாது. "ஆதி!" அப்படின்னு மீரா கத்துனப்ப கூட அவளோட குரல் ஆல்மோஸ்ட் உடைஞ்சு போனது. மீரா இப்ப ஆதிக்கு பக்கத்துல போக முயன்றா. ஆனா அந்த லேடி அவள ஒரு பார்வையாலேயே நிறுத்திட்டா. அந்த பார்வையில எந்த ஃபோர்ஸும் இல்ல. ஆனா அந்த பார்வையே போதுமானது. மீரா அப்படியே அங்கேயே உறைஞ்சு போய் நின்னா. அது ஒரு கண்ட்ரோல் இல்ல. ஆனா அது ஒரு பயத்தின் மூலமாக வந்த ஒரு ஆக்டிவிட்டி. இப்ப அந்த பெண் மெதுவா சொன்னா. இப்போ ஆதி இனிமே நான் சொல்றத தான் கேட்பான். அந்த சென்டென்ஸ் ஒரு விளக்க மாரி இருந்தாலும், அது ஒரு டிக்ளரேஷன். அதுக்குள்ள ஆதி மெதுவா பேசினா.
"நீங்க சொல்றத நான் கேட்குறேன்" அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தைகள் அவனோட வாயிலிருந்து வந்தாலும், அது அவனுடையது இல்ல அப்படின்றது அந்த டோன்லயே தெரிஞ்சது. அர்ஜுன் அந்த மொமெண்ட்ல தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் ஆதிய போய் பிடிக்க முயன்றாரு. ஆனா ஆதி திடீர்னு அர்ஜுனோட கைய தட்டுனப்ப அதுல இருந்த ஸ்ட்ரென்த் சாதாரணம் கிடையாது. அது ஒரு கண்ட்ரோல்டான, டெலிபரேட்டான ஒரு ஃபோர்ஸு. இப்ப அர்ஜுனே ஒரு நிமிஷம் பின்ன தள்ளப்பட்டாரு. விக்ரம் இத பார்த்து அதிர்ச்சியோட நின்னான். அந்த லேடி திரும்ப பேச ஆரம்பிச்சா. அவளோட குரல்ல ஒரு காமான அத்தாரிட்டி இருந்தது. "ஆதி, நீ என்ன செய்யணும்னு தெரியும்ல?" கேட்டப்ப இப்ப ஆதி தலையசைச்சான். அந்த ஒரு வார்த்தை அவன் அதுக்கு பதிலளித்தான். அவன் திரும்பி டேபிள் பக்கம் நடந்தான். அங்க இருந்த கிளாஸ எடுத்தான். அத தரையில போட்டான். அந்த சத்தம் அந்த அமைதிய ஒரே முறையில உடைச்சது. அதுக்கப்புறம் அவன் நிக்கல. அவன் இன்னொரு பொருள எடுத்தான். அதையும் கீழ போட்டான். அவனோட செய்கைகள் எல்லாமே ரேண்டம் இல்ல. அது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் போல இருந்தது. இப்ப அந்த லேடி மெதுவா சொன்னா, "பாத்தீங்கல்ல உங்க பையன? நான் சொல்றபடி எப்படி கேட்குறான்னு பார்த்தீங்களா?" அப்படின்னு சொன்னப்ப, அந்த வார்த்தைகள்ல ஒரு பெருமை இருந்தது. அந்த மொமெண்ட்ல அந்த ஃபேமிலிக்கு ஒரு விஷயம் முழுமையா புரிந்தது. இது சாதாரணம் அல்ல. இது ஒரு கண்ட்ரோல். இது ஒரு பிளாக் மேஜிக். ஆனா இந்த பிளாக் மேஜிக் இப்ப ஆல்மோஸ்ட் முழுமையா அவன் மேல இருக்கு. ஆதி அந்த ஆக்ஷன்ஸ் முடிந்து நின்னப்ப அவன் திரும்பி பார்த்தான். அவன் கண்கள்ல இருந்தது அவன் இல்ல. "இப்ப நான் என்ன செய்ய?" அப்படின்னு அவன் அந்த லேடிய பார்த்து கேட்டான். அந்த கேள்வி அவனோட கேள்வி இல்ல. அது அந்த பெண்ணோட கண்ட்ரோலுக்கு கீழ வந்த ஒரு ரெஸ்பான்ஸ். இப்ப அந்த லேடி மெதுவா சிரிச்சா. "இனிமேல் தான் ஆரம்பிக்கணும் ஆதி" அப்படின்னு சொன்னா. அந்த சென்டென்ஸ் அந்த வீட்டோட காத்துல நீண்ட நேரம் மிதந்தது. அந்த இரவு அந்த வீட்டுக்குள்ள அந்த ஃபேமிலிக்கு ஒரே ஒரு உண்மை மட்டும் தெளிவா தெரிஞ்சது. அவங்க இப்போ ஒரு சாதாரண பிரச்சனையில இல்ல. அவங்க ஒரு பிளாக் மேஜிக் பண்ற ஒரு சூனிய கரியோட பிடியிலோட நுழைஞ்சுட்டாங்க. அதிலிருந்து அவங்க வெளியில வர்றது சுலபம் கிடையாது. அந்த இரவு முழுவதும் வில்லா 17ஓட காத்தே மாறியிருந்தது. சின்ன சின்ன சத்தங்களுக்கு கூட ஒரு அர்த்தம் வந்து சேர்ந்தது போல, ஒவ்வொரு மூச்சும் ஒரு பயத்தை சுமந்துகிட்டு இருந்தது. தரையில உடைந்த கண்ணாடி துண்டுகள் இன்னும் அங்க தான் இருந்தது. அவை சுத்தம் செய்யப்படாமல் சோம்பேறித்தனத்தினால இல்ல, யாருக்கும் அந்த இடத்த திரும்ப தொட தைரியம் இல்லாததுனால அது அப்படியே இருந்தது. அந்த ஹாலுக்கு நடுவுல அந்த சிதைந்த அமைப்புக்குள்ள அந்த ஃபேமிலியோட நார்மல் வாழ்க்கை மெதுவா உடைந்துட்டு இருந்தது. அந்த உடைப்பு வெளியில எதுவும் தெரியாத மாதிரி இருந்தாலும், உள்ளே அது முழுமையாக ஆரம்பிச்சிருந்தது, ஆக்கிரமித்திருந்தது. அர்ஜுன் இப்போ முழுசா அலர்ட்டா இருந்தாரு. அவரோட கண்கள் ஒரே நேரத்துல 2 விஷயங்கள கவனிச்சுட்டு இருந்தது. ஒரு பக்கம் அந்த லேடி, இன்னொரு பக்கம் தன்னோட பையன் ஆதி. இந்த 2க்கும் நடுவுல தான் இப்போ அவரோட ஃபேமிலியோட பாதுகாப்பு. அவர் மெதுவா முன்னாடி வந்து ஆதி பக்கத்துல நின்னாரு. அந்த டிஸ்டன்ஸ் அவருக்கு ஒரு கண்ட்ரோல் ஃபீலிங்க உருவாக்கணும். ஆனா அது உண்மையிலேயே எந்த பாதுகாப்பையும் தரல. "ஆதி, இங்க வா கண்ணா" அவர் கொஞ்சம் கட்டுப்படுத்துற குரல்ல சொன்னாரு. அந்த குரல் பயத்த மறைக்க முயற்சி செய்தது. ஆனா அது முழுமையா மறைக்கல. ஆதி இப்ப அர்ஜுன பார்த்தான். அந்த பார்வையில எந்த ஒரு ரெகக்னேஷனும் இல்ல. ஃபெமிலியாரிட்டியும் இல்ல. அது ஒரு பிளாங்க்கான ரெஸ்பான்ஸ் மாரி இருந்தது. அந்த பார்வை தான் அர்ஜுனுக்குள்ள ரொம்ப கவலையையும், கஷ்டத்தையும் குடுத்தது. மீரா அதே சமயத்துல அந்த சூழ்நிலைய எப்படி கடக்கிறதுன்னு, எப்படி இத சரி பண்றதுன்னு தவிச்சிட்டு இருந்தா. அவளோட கண்ணீர் வழிந்திருந்தது. ஆனா அவ அத கட்டுப்படுத்திக்கிட்டா. "நீங்க போங்க, நீங்க போங்க. இங்கேருந்து வெளில போங்க. இங்கேருந்து வெளியில போங்க" அப்படின்னு அந்த பெண்கிட்ட சொன்னப்ப, அது ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் இல்ல. அது ஒரு கெஞ்சல் போல இருந்தது. இப்போ அந்த லேடி அவள பார்த்து சிரிச்சா. அந்த சிரிப்புல எந்த அவசரமும் இல்ல, எந்த எதிர்ப்பும் இல்ல. அது ஒரு வித்தியாசமா இருந்தது. "நான் போகணுமா? நீங்க போகணுமா?" அவ மெதுவா சொன்னா. அந்த வார்த்தைகள் அந்த ரூம்ல கேட்கல. ஆனாலும் அது எல்லாருக்கும் தெளிவா உணர்த்தப்பட்டது. அந்த சென்டென்ஸ கேட்ட உடனே அர்ஜுன் இப்ப முடிவு பண்ணாரு. "விக்ரம், உடனே கீஸ்லாம் எடுத்துட்டு வா" அர்ஜுன் சொன்னாரு. அந்த டோன்ல எந்த சந்தேகமும் இல்ல. இது இப்போ எஸ்கேப் பண்ண வேண்டிய ஒரு முதல் விஷயம். விக்ரம் உடனே ரியாக்ட் பண்ணான். அவன் ஃபோன விட்டுட்டு டேபிள் மேல இருந்த கார் கீஸ எடுத்தான். அவன் முகத்துல இப்போதான் இன்னும் அதிகமான சீரியஸ்னஸ் வந்தது. "இது ஒரு விளையாட்டு இல்ல, அது ஒரு பிராங்க் இல்ல" அப்படின்னு அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. மீரா ஆல்ரெடி கதவு பக்கத்துல நடந்தா. அந்த மூமெண்ட்ல ஒரு அர்ஜென்சி, ஒரு பேனிக். ஆனா அந்த எல்லா மூமெண்ட்ஸும் நடக்கிறப்ப, அந்த லேடி மட்டும் அங்கேயே நின்னுட்டு இருந்தா. அவ எதையும் தடுக்க முயற்சிக்கல. அவ ஓடல. அவ கத்தல. அவ சும்மா இவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அந்த அமைதி தான் அந்த சிச்சுவேஷன்ல ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அந்த லேடி கிட்ட இருந்த ஒரு கான்ஃபிடன்ஸ். நடக்கட்டும். ஆனா எதுவும் மாறாது அப்படின்னு சொல்ற மாரி ஒரு கான்ஃபிடன்ஸ். அர்ஜுன் இப்ப கதவ திறந்தாரு. வெளியில குளிர்ந்த காத்து திரும்ப உள்ள வந்தது. அந்த காத்து இப்ப ஃப்ரெஷ்ஷா இல்ல. அது ஒரு அன்னோன் ஸ்பேஸ்ல இருந்து வர மாரி இருந்தது. "வாங்க, வாங்க.
உடனே எல்லாரும் போலாம். அர்ஜுன் சொன்னாரு. மீரா மீரா உடனே வெளில போனா. விக்ரம் அவள பின்தொடர்ந்து போனான். அந்த 2 பேரும் அந்த வில்லாவ விட்டு வெளில வந்த அந்த நொடியில, அவங்களுக்கு ஒரு ரிலீஃபான ஃபீல் இருந்தது. ஃபீல் இருக்கணும். ஆனா அது அவங்களுக்கு வரல. ஏன்னா அந்த ஸ்பேஸ் கூட வித்தியாசமான பயத்த குடுத்தது. அர்ஜுன் கடைசியா வெளில வர்றதுக்கு முயற்சி பண்ணாரு. அவர் இப்ப திரும்பி ஆதிய பார்த்தாரு. "ஆதி வாடா" கத்துனாரு அர்ஜுன். அந்த குரல்ல இப்ப கமாண்ட் இல்ல. அது ஒரு கெஞ்சல் போல இருந்தது. ஆனாலும் ஆதி அங்கேயே நின்னுட்டு இருந்தான். அவன் நகரவே இல்ல. அந்த டிஸ்டன்ஸ் இப்போ கொஞ்சம் பெருசா மாறுனது. ஒரு சில அடி தான். ஆனாலும் அத கடக்க முடியாத கேப் போல மாறுனது. அந்த நேரத்துல அந்த பெண் இப்போ மெதுவா பேசினா. "அர்ஜுன், ஆதி வரமாட்டான்" அப்படின்னு சொன்னா. அந்த வார்த்தைகள் மெதுவா இருந்தாலும் அதுதான் ஃபைனல். அர்ஜுன் அந்த வார்த்தையை இக்னோர் பண்ணிட்டு நேரா உள்ள வந்து ஆதிய கைய பிடிச்சு இழுத்துட்டு போக முயன்றான். ஆனா அவன் கைய ஸ்ட்ராங்கா பிடிச்சு "வாடா ஆதி" அப்படின்னு இழுத்தான். அடுத்த செகண்ட் ஆதி ரொம்ப வயலண்ட்டா ரியாக்ட் பண்ணான். அவன் அர்ஜுனோட கைய இப்ப ஜெர்க் பண்ணி அர்ஜுன தள்ளி விட்டான். அந்த தள்ளுதல் ஒரு எதிர்பார்க்காதது. அர்ஜுன் இப்போ பேலன்ஸ் இழந்து ஒரு படி பின்னாடி போனாரு. இது ஆதியோட தள்ளுறதே கிடையாது. ஒரு குழந்தை எப்படியா புஷ் பண்ணுவான்? இது வித்தியாசமா இருந்தது. விக்ரம் இப்ப அந்த சீன பார்த்ததும் பயந்து போய் நின்னான். "ஆதி! வா! அவள விட்டுட்டு வாடா!" கத்துனான். மீரா ஆல்மோஸ்ட் அழுதுகிட்டே சொன்னா. "ஆதி ப்ளீஸ்டா வாடா போலாம்." அந்த குரல்கள் ஆதிக்கு கேட்கவே இல்ல. அவனோட கண்கள் இன்னும் அதே போல பிளாங்கான ஸ்டேட்லயே இருந்தது. இப்ப அந்த லேடி அந்த சீன் முழுவதையும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தா. அவ சின்னதா சிரிப்பு சிரிச்சா. "நீங்க ரொம்ப லேட் பண்ணிட்டீங்களே" அவ மெதுவா சொன்னா. அந்த வார்த்தை இந்த முறை ஒரு எச்சரிக்கை இல்ல. அது ஒரு கன்ஃபர்மேஷன் போல இருந்தது. "அவன் எப்பவோ என் பக்கம் வந்துட்டான்" அப்படின்னு அவ தொடர்ந்து சொன்னா. அந்த வார்த்தை அந்த குடும்பத்துக்கு இன்னும் பயத்த குடுத்தது. அதே நேரத்துல விக்ரம் சடனா ஒரு முடிவு பண்ணான். அவன் கார் கேஸ பிடிச்சு, "நான் கார ஸ்டார்ட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுனான். அவன் அந்த வில்லாவ விட்டு வெளில போய் பார்க்கிங் ஏரியா பக்கம் ஓடுனான். அந்த ஓட்டம், அது எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும்னு. அவன் கார் டோர திறந்து உக்காந்தான். கீய இன்சர்ட் பண்ணான். இக்னிஷன ஸ்டார்ட் பண்ணான். என்ஜின் சவுண்ட் வரணும்ல, ஆனா ஒரு கிளிக். திரும்ப ட்ரை பண்ணான். திரும்ப அதே போல. என்ஜின் ஸ்டார்ட்டே ஆகல. அந்த அமைதி காருக்குள்ள ஒரு ரொம்ப ஹெவியான அமைதி. விக்ரம் இப்போ வேகமா மூச்சு விட்டான். அவன் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணான். ஒவ்வொரு முறையும் அதே போல டெட் ரெஸ்பான்ஸ் தான். அந்த மொமெண்ட்ல தான் அவனுக்கு புரிஞ்சது. இல்ல, இது கோஇன்சிடென்ஸ் இல்ல. வில்லா 17க்கு முன்னாடி அர்ஜுன் இப்போ மெதுவா வெளியில நடந்து வந்தான். அவனோட முகத்துல அதிர்ச்சி, கோபம், ஹெல்ப்லெஸ் எல்லாமே கலந்திருந்தது. அவன் அந்த லேடிய பார்த்தான். "என்னதாங்க வேணும் உங்களுக்கு? ஏங்க அப்படி பண்றீங்க?" அப்படின்னு கேட்டான். அந்த கேள்விக்கு அந்த லேடி உடனே பதில் சொல்லல. அவ மெதுவா அவன பார்த்தா. அந்த பார்வையில ஒரு காமான சுப்பீரியாரிட்டி இருந்தது. "நான் நான் ஒண்ணும் பண்ணலையே. ஆனா நான் ஆதிய கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைக்கிறேன்." அந்த அவளோட எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப வியர்டா இருந்தது. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல இன்னும் பயமா இருந்தது. மீரா இப்ப கதவு பக்கத்துல நின்னுட்டு இருந்தா. அவன் அந்த வீட்டுக்கு வெளியில போறதுக்கு தைரியம் இல்ல. வீட்டுக்குள்ள இருந்தாலும் அது சேஃபான ஃபீல் இல்ல. அந்த இடம் இன்னும் அன்சேஃபா இருந்தது. அந்த நேரத்துல வில்லா 17க்குள்ள இருந்து ஆதி மெதுவா நடந்து வந்தான். அவன் இப்ப வாசல் பக்கத்துல வந்தான். அவன் வெளியில நின்னு குடும்பத்த பார்த்தான். அவனோட முகத்துல இப்போ ஒரு சின்ன சந்தேகம். சந்தேகம் முடிஞ்ச பின்னாடி சின்னதா சிரிப்பு சிரிச்சான். "நீங்க யாரும் இந்த இடத்த விட்டு போக முடியாதே" ஆதி இப்போ தன்னோட குடும்பத்த பார்த்து சொன்னான். அந்த குரல் அது ஆதியோட குரல் இல்ல. அந்த இரவு அவர்கள் உணர்ந்தது ஒண்ணே ஒண்ணுதான். அவங்க இப்போ ஒரு இடத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு வீடு மட்டும் இல்ல. அது ஒரு விதமான ட்ராப். இதுலருந்து எப்படி வெளியில போணும்? அவங்க கிட்ட இன்னும் வழி இல்ல. அந்த இரவு வில்லா 17ன் வெளியிலயும் உள்ளேயும் ஒரே மாரி கனமான அமைதி பரவி இருந்தது. காத்து வீசினா கூட அதோட சத்தம் முழுமையா கேட்கல. அது பாதியிலே விழுங்கப்பட்ட மாரி இருந்தது. அந்த இடம் முழுவதும் தெரியாத ஒரு பயத்துல இருந்தது. வாசல் முன்னாடி நின்னுட்டு இருந்த ஆதி உள்ளுக்குள்ளேயும் வெளியிலயும் 2க்கு நடுவுல இருந்தான். அவன் எங்க இருக்கான் அப்படின்ற உணர்வே அவனுக்குள்ள மங்கி இருந்தது. அவனோட முகத்துல இருந்த அந்த சின்ன சிரிப்பு, அது அந்த குழந்தையோட சிரிப்பு இல்ல. அது ஏதோ வித்தியாசமானவன் பயமூட்டுறது போல இருந்தது அவனோட சிரிப்பு. வாசலுக்கு வெளியில நின்னுட்டு இருந்த அர்ஜுன், மீரா, விக்ரம் 3 பேருக்கும் அந்த நொடி ரொம்ப நீளமா தோன்றினது. அவங்க யாருமே உடனே எதுவுமே பேசல. அந்த அமைதியில ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு உணர்வுகள்ல சிக்கியிருந்தாங்க. மீராவோட மனசு முழுக்க பயம். அவளோட கண்கள் ஆதி மேல இருந்து விலகல. "ஆதி, என்னடா ஆச்சு உனக்கு?" பேசிக்கிட்டே இருந்தா. விக்ரம் முதன் முறையா பேசாம நின்னான். அவனோட
ஒரு தைரியமான ஆட்டிடியூட் அந்த நொடியில உடைஞ்சது. அர்ஜுன் மட்டும் ஒரு முடிவை நோக்கி தேடிட்டு இருந்தாரு. இந்த நிலைமையிலேருந்து எப்படி வெளியேறது அப்படின்றது தான் அவரோட எண்ணமா இருந்தது. "ஆதி, வெளியில வா" அவர் மெதுவா சொன்னாரு. அந்த குரல்ல இப்ப கோபம் இல்ல, கட்டளை இல்ல. ஆனா அதே வேண்டுகோள், கெஞ்சல் இருந்தது. ஆனா அந்த வார்த்தைகள் தான் ஆதிய எட்டவே இல்லையே! அவன் அப்படியே தான் நின்னுட்டு இருந்தான். அவனோட பார்வை மெதுவா அங்கிருந்து அந்த லேடிய நோக்கி போனது. அவ இன்னும் உள்ள அதே இடத்துல தான் நின்னுட்டு இருந்தா. அவளோட சிரிப்பு மாறல. அந்த சிரிப்பு இப்போ ஒரு பதில் மாதிரி இருந்தது. "உங்களால இதெல்லாம் முடியாது" அப்படின்னு சொல்ற மாரி இருந்தது. அந்த லேடி இப்ப மெதுவா ஒரு படி முன்னாடி வந்தா. அவளோட நடையோட சத்தம் கூட கேட்கல. அது தரையில மிதந்து போற மாரி இருந்தது. "நீங்க வெளியில போகணும்னு நினைக்கிறீங்களா? போங்களேன், முயற்சி பண்ணுங்களேன்" அப்படின்னு சொன்னா. அந்த வார்த்தைகள் ஒரு சவாலா இல்ல. அது ஒரு நிச்சயமான உண்மை போல இருந்தது. அவளோட குரல்ல எந்த அவசரமும் இல்லாததான் அந்த சூழ்நிலைய இன்னும் பயமூட்டுனது. அர்ஜுன் அந்த வார்த்தையை கேட்டு ஒரு நொடிக்கு நின்னாரு. அடுத்த நொடியில அவர் திரும்ப விக்ரம் கிட்ட பார்த்தாரு. "விக்ரம், போய் திரும்ப காரை ஸ்டார்ட் பண்ணுது. ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம்." விக்ரம் உடனே தலையசைச்சான். அவன் உடனே போய் கார்ல உட்கார்ந்தான். கைகளை கொஞ்சம் நடுங்கினபடி கார் கீயை திருப்பி போட்டான். அதே மாதிரி அந்த என்ஜின் இந்த முறையும் சத்தம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தான். ஆனால் அதே போல் டெட் சைலன்ஸ். ஒரு கிளிக், அதுக்கப்புறம் திரும்ப முயற்சி, திரும்ப அதே அதே ஃபெயிலியர் தான். "இல்லப்பா, ஸ்டார்ட் ஆகலப்பா" அவன் விரக்தியில சொன்னான். அந்த குரல்ல இப்ப தெளிவான பயம். அந்த சத்தம் அந்த அமைதிய ஒரு நொடிக்கு உடைத்தது. ஆனா அந்த உடைப்பு நீடிக்கல. அந்த இடம் அந்த சத்தத்தையும் விழுங்கி விட்டது போல இருந்தது. அர்ஜுன் இப்ப திரும்ப ஆதிய பார்த்தான். "இல்ல, நம்ம இங்கிருந்து போகணும். இங்க இருக்க முடியாது. ஆதி" அப்படின்னு சொன்னான். இந்த முறை அவனோட குரல்ல வேண்டுகோள் மட்டும் இல்ல, இன்னும் ஒரு உறுதி இருந்தது. அர்ஜுன் இன்னும் 2 படிகள் முன்னாடி வந்து திரும்ப ஆதிய பிடிக்க முயன்றான். ஆனா இந்த முறை அவன் நிறுத்திக்கிட்டான். ஏன்னா அவனோட மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். இல்ல, திரும்ப திரும்ப நம்ம அவன டச் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா, அவன் வேற மாதிரி ரியாக்ட் பண்றான். இப்போ அந்த பெண் கொஞ்சம் அர்ஜுன் யோசிக்கிறத கவனிச்சா. மெதுவா சிரிச்சா. "என்ன அர்ஜுன், உங்க பையன பார்த்து உங்களுக்கே பயமா இருக்கா? உங்கள கீழ கீழ தள்ளிருவான்னு பயப்படுறீங்களா?" அந்த கேள்வி ஒரு கிண்டல் இல்ல. அது ஒரு அப்சர்வேஷன். "அது நல்லது தான். பயம் இருந்தா தானே உங்களுக்கும் புரியும்." அவ தொடர்ந்து சொன்னா. அந்த வார்த்தைகள் அந்த இடத்துல ஒரு விதமான உண்மைய வெளிப்படுத்தினது. இந்த சூழ்நிலைய புரிந்து கொள்ள அவங்க முதல்ல அதுக்கு பயப்படணும். அந்த நேரத்துல தான் ஆதி மெதுவா முன்னாடி வந்தான். அவன் வாசல் எல்லையை கடந்து வெளியில ஒரு படி வச்சான். அந்த ஒரு படி அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய மாற்றம். அவங்க அந்த ஒரு நொடி நிம்மதி அடைஞ்சாங்க. ஆதி வந்துருவான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த நிம்மதி நீடிக்கல. ஏன்னா அவன் வெளியில வந்ததும் அவனோட உடல் மொழி மாறல. ஆனா இன்னும் அதே கண்ட்ரோல்டுல தான் இருந்தான். அவன் மெதுவா சொன்னான். "நீங்களும் போக முடியாது." அந்த வார்த்தைகள் அவனோட வாயிலிருந்து வந்தாலும், அவன் சொல்ற வார்த்தை அது கிடையாது. அவனோட டோன் ரொம்ப காமா இருந்தது. அந்த காம்லெஸ் தான் அந்த வார்த்தையை இன்னும் பயமூட்டுனது. மீரா உடனே ஆதி பக்கம் வந்தா. "ஆதி, ப்ளீஸ்டா வந்துருடா, நம்ம போயிடலாம்டா. அவ ஏதோ சதி பண்றாடா." அழுதுகிட்டே மீரா சொன்னா. அவ அந்த ஆதியோட கைய தொட்டா. அந்த தொடுதல் உணர்வு, ஒரு அம்மாவோட உணர்வு. அந்த உணர்வு தான் அவளுக்கு. அந்த உணர்வுலயாவது தன்னோட பையன் திரும்ப வருவான் அப்படின்னு அந்த உணர்வுக்குள்ள ஒரு நம்பிக்கையை தேடுனா மீரா. ஆனா அந்த தொடுதலுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அவனோட கை அப்படியே இருந்தது. அர்ஜுன் இப்போ அந்த சீனை பார்த்துட்டு இருந்தான். இப்போ அர்ஜுனுக்குள்ள ஒரு முடிவு உருவாக ஆரம்பிச்சிருந்தது. முதல்ல நம்ம இந்த பிரேக் பண்ணணும். மெதுவா இப்ப அந்த லேடிய பார்த்தான். "ப்ளீஸ், உங்களுக்கு என்னதாங்க வேணும்? பணம், காசு என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க. எங்க குடும்பத்தையும், என் பிள்ளையும் விட்டுருங்களேன்." அர்ஜுன் சொன்னாரு. அந்த குரல்ல இப்போ ஒரு உறுதி இருந்தது. ஒரு முடிவான வேண்டுகோள் இருந்தது. அந்த லேடி அர்ஜுன பார்த்து சிரிச்சா. "ஐயோ! நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல மிஸ்டர் அர்ஜுன். இது வேற விஷயம். அது எப்பவோ ஆரம்பிச்சாச்சு." அந்த வாக்கியம் அந்த இடத்த முழுவதும் நிரப்புனது. ஆமா, அது ஒரு முடிவோட தொடக்கம். அந்த நேரத்துல வில்லா 16 பக்கம் இருந்து ஒரு லைட் மெதுவா ஒளிர்ந்தது. அந்த லைட் அந்த இருட்டுல ஒரு புதிய அட்டென்ஷன். விக்ரம் இப்போ அந்த டைரக்ஷன பார்த்தான். "அப்பா, திரும்ப அங்க ஏதோ விசித்திரமா நடக்குதுப்பா." அர்ஜுன் இப்போ அந்த ஒளி வந்த திசையை பார்த்தாரு. அந்த மொமெண்ட்ல அவருக்கு ஒரு விஷயம் உணர்ந்தது. இந்த பெண் மந்திரவாதி மட்டும் இல்ல. இந்த இடமே ஒரு செட்டப்ன்னு நினைக்கிறேன். அந்த ரியலைசேஷன் அவரோட மனசுக்குள்ள இன்னொரு புதிய பயத்த உருவாக்குனது. ஆதி மெதுவா திரும்பினான். அவனோட பார்வை இப்ப அந்த வெளிச்சத்து பக்கம் இருந்தது. அவன் மெதுவா நடந்தான். அந்த டைரக்ஷனுக்கு நடந்தான். அங்க போகணும். அந்த வார்த்தை ஒரு முடிவு மாதிரி இருந்தது.
அந்த இரவு அவர்கள் உணர்ந்தது இன்னொரு உண்மை. அவர்கள் சிக்கியது ஒரு வீடு அல்ல, அது ஒரு இடம். அந்த இடம் அவர்களை வெளியே விட இப்போ தயாரா இல்ல. அந்த மங்கலான வெளிச்சம் வில்லா 17 பக்கம் மெதுவா ஒளிர்ந்துகிட்டு இருந்த அந்த நொடியில, அந்த இடம் முழுவதும் ஒரு புதிய கவனம் அந்த திசைக்கு திரும்பினது. அந்த வெளிச்சம் சாதாரணமா இருந்தாலும், அந்த சூழ்நிலையில அது ஒரு சிக்னல் மாதிரி தோன்றினது. யாரோ அங்க இருக்காங்க, யாரோ அங்க காத்திருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வு. காத்து அந்த திசையிலருந்து வந்து முகத்த வருடுனப்ப, அதுல வேற ஒரு மாதிரியான குளிர்ச்சி இருந்தது. அது இயற்கையான குளிர்ச்சி அல்ல. அது ஒரு இடத்துக்குள்ள இருந்து வெளியில வர ஒரு வெறுமையோட குளிர் மாதிரி இருந்தது. அர்ஜுன் இப்போ அந்த ஒளிய பார்த்துக்கிட்டே நின்னாரு. அவருக்கு உள்ள ஒரு மெதுவான ஒரு முடிவு உருவாகிக்கிட்டு இருந்தது. இங்கேருந்து வெளியில போகணும் அப்படின்னா, முதல்ல இந்த எல்லாத்தையும் நம்ம புரியணும். என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா தான், இந்த இடத்துலேருந்து எப்படி போறதுன்னு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மீரா ஆதிய பிடிச்சுக்கிட்டே நிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளோட கைகள் ஆதிய பிடிச்சிட்டு இருந்தாலும், அந்த பிடியில நம்பிக்கை இல்ல. அது ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான அட்டெம்ப்ட் மாரி தான் இருந்தது. "ஆதி, அங்க எங்கடா போற? நீ இங்கேயே இருடா!" புலம்பிட்டு இருந்தா. அந்த குரல்ல அன்பும் பயமும் கலந்திருந்தது. ஆனா ஆதி அவள பார்க்கவே இல்ல. அவனோட பார்வை இப்ப அந்த வெளிச்சத்துக்கு மேலேயே இருந்தது. அந்த டைரக்ஷன்ல அவன இழுத்துக்கிட்டே இருந்தது. அர்ஜுன் சொன்னான், "இல்ல, ஆதி ஆதி அங்க போகக்கூடாதுன்னு நெனைக்கிறேன்." அந்த வார்த்தைகள் ஒரு உணர்வ வெளிப்படுத்தினது. அந்த இடம் சேஃப் இல்ல அப்படின்றது அவனுக்கு புரிஞ்சது. மெதுவா முன்னாடி வந்து அர்ஜுன் ஆதியோட இன்னொரு கைய பிடிச்சாரு. இந்த முறை அர்ஜுனோட பிடி ரொம்ப உறுதியா இருந்தது. அர்ஜுன் சொன்னாரு, "மீரா, வா போலாம். அங்க என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து நம்ம வெளியில போக முடியும்." அந்த நிமிஷத்துல அந்த குடும்பம் ஒரு காமனான ஒரு விஷயத்துக்கு வந்தாங்க. அவங்க ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. இந்த இடம் என்னன்னு அத முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த ரியலைசேஷன் தான் அவங்கள அந்த வெளிச்சத்துக்கு பக்கம் நகர்த்த ஆரம்பிச்சிருந்தது. அவங்க மெதுவா வில்லா 17 விட்டு வெளியில வந்தாங்க. இப்போ தரை இன்னும் குளிர்ந்திருந்தது. அவங்க வில்லா 16 பக்கம் நடந்தாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துல போறப்ப அந்த வெளிச்சம் இன்னும் தெளிவா தெரிந்தது. அது வில்லா 17 அந்த விண்டோ வழியாக வந்தது. ஆதி இப்போ ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் இல்லாம அந்த திசைக்கு இழுக்கப்பட்டான். அவன் நடந்தது ஸ்டெடி. ஆனா அவனோட பாடி லாங்குவேஜ்ல ஒரு ஹெசிடேஷன் கூட இல்ல. அது ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் தெரிந்தவன் மாரி இருந்தது. மீரா அவன பிடிச்சு நிக்க முயன்றாலும், அவளோட பிடி மெதுவா தளர்ந்தது. அது அவளால தாங்க முடியாத ஃபோர்ஸ் இல்ல. அது ஒரு மன அழுத்தம். இல்ல, இது தவறு அப்படின்னு தெரிஞ்சாலும், அத அவளால நிறுத்த முடியாத நிலை. அவர்கள் வில்லா 16 வாசலுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. அந்த கதவு பாதியாக திறந்திருந்தது. உள்ள இருந்து அந்த வெளிச்சம் வந்தது. அந்த வாசலுக்கு முன்னாடி நின்ன அந்த நொடியில, எல்லாருக்குமே இன்னும் பயம் இருந்தது. அந்த இடத்துக்குள்ள போறது ஒரு சாதாரண மூவ் இல்ல அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் வேற வழி இல்ல. அர்ஜுன் மெதுவா கதவ தள்ளிக்கிட்டு ஓப்பன் பண்ணாரு. எந்த சத்தமும் இல்லாம அந்த கதவு திறந்தது. அவங்க உள்ள பார்த்தாங்க. அந்த வீடு நேத்து பார்த்த அதே அமைப்போட இப்ப இல்ல. அந்த ஹால் கொஞ்சம் மாற்றம் அடைந்திருந்தது. சில பொருட்கள் இடம் மாறி இருந்தது. சுவர்ல ஒரு ஃப்ரேம் கொஞ்சம் சாய்ந்திருந்தது. அந்த ஸ்மால் இம்பர்ஃபெக்ஷன் அந்த வீட்ட வேற மாரி இப்ப ஃபீல் பண்ண வச்சது. அந்த வெளிச்சம் ஒரு ரூம்ல இருந்து வந்தது. அந்த ரூம் கதவு திறந்திருந்தது. அவங்க மெதுவா அந்த ரூம்குள்ள நடந்தாங்க. ரூம்குள்ள ஒரு மேஜை, அதுக்கு மேல ஒரு லேப்டாப், அதுல ஒரு ஸ்க்ரீன் ஆன் பண்ணப்பட்டிருந்தது. அதுல ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருந்தது. அவங்க பக்கத்துல போனாங்க. அந்த ஸ்க்ரீன்ல ஒரு ஃபேமிலி, வேற ஒரு ஃபேமிலி, ஒரு அப்பா, அம்மா, ஒரு சின்ன பையன். அவங்களும் ஒரு வில்லால, அவங்களும் சிரித்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோ கேஷுவலா இருந்தது. ஆனா அந்த கேமராவோட ஆங்கிள் அது ஒரு ஹிடன் கேமரா மாரி இருந்தது. அந்த வீடியோ இப்ப சடனா கட் ஆனது. அடுத்த ஃப்ரேம் அதே பையன் அவன் தனியா இருந்தான். விண்டோ பக்கத்துல. அவனோட முகம் பிளாங்க்கா இருந்தது. அவன் மெதுவா பேச ஆரம்பிச்சான். "எனக்கு கேக்குது." மீரா மூச்சு அடங்காம நின்னா. "ஏங்க, இது ஆதி பண்ற மாதிரியே அந்த பையனும் ஏதோ செய்றாங்க." அர்ஜுன் அந்த ஸ்க்ரீன ஃபிக்ஸ்டா பார்த்தாரு. அவரோட மனசுக்குள்ள ஒரு விஷயம் கனெக்ட் ஆனது. "இதுல மாட்டுனது நம்ம மட்டும் இல்ல. நமக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் இந்த மாரி மாட்டியிருக்காங்களோ?" அந்த லேப்டாப்போட ஸ்க்ரீன் இன்னும் மங்கலா ஒளிர்ந்துட்டு இருந்தாலும், அந்த ஒளி அந்த இடத்தின் இருள வெல்ல முடியாமல் போனது. அந்த குடும்பம் அங்கேயே நின்னபடி இருந்தாங்க. ஒவ்வொருத்தரோட மூச்சும் கொஞ்சம் வேகமாக, கொஞ்சம் சிக்கலாக. ஆனா அந்த பெண் அப்படியே அமைதியா நின்னுட்டு இருந்தா. அவளோட பிரசன்ஸ் மட்டும் அந்த அறைய முழுவதும் நிரப்பி இருந்தது. ஆனாலும் அந்த அமைதிக்குள்ள அர்ஜுனோட மனசு வேகமா ஓடிக்கிட்டு இருந்தது. "இதிலிருந்து நம்ம எப்படி வெளியேறது?" அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் அர்ஜுனோட முழுவதுமா இருந்தது. இப்போ அர்ஜுன் அந்த பெண்ண நேரடியா பார்த்தாரு. ஆனா அந்த பெண்ணோட சிரிப்பு மாறல. அது ஒரு நிச்சயமுள்ள சிரிப்பு. "நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது" அப்படின்னு சொல்ற மாரி இருந்தது. அந்த சிரிப்பு தான் அர்ஜுனுக்குள்ள ஒரு முடிவ உருவாக்குனது.
நம்ம இங்க ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு அர்ஜுன் உள்ளுக்குள்ள முடிவு பண்ணாது. இது ஒரு ஃபிசிக்கலான ஃபைட் இல்ல. இது வேற லெவல். அதனால அவர் நெனச்சது ஒண்ணே ஒண்ணு மட்டும். முதல்ல வெளியில இருந்து நமக்கு உதவி தேவ. அவர் மெதுவா விக்ரம கண்ணால பார்த்து சிக்னல் குடுத்தாரு. அந்த சிக்னல் ஒரு சிம்பிள் தான். விக்ரம் எதுவும் பேசாத, என்ன ஃபாலோ பண்ணு. விக்ரம் அந்த சிக்னல உடனே புரிஞ்சுக்கிட்டா. அந்த நொடியில அவன் கொஞ்சம் சீரியஸா மாறிட்டான். அவனோட கண்கள்ல இப்ப பயம் மட்டும் இல்ல, ஒரு பொறுப்பும் இருந்தது. அவன் மெதுவா ஒரு படி பின்னாடி போனான். மீராவும் அந்த மாற்றத்த கவனிச்சா. அவ குழப்பத்தோட அர்ஜுன பார்த்தா. "என்னங்க, என்ன பண்ண போறீங்க?" அவ மெதுவா கேட்டா. அவன் அவள பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனாலும் அர்ஜுனோட பார்வை ஒரு விஷயத்த சொன்னது. நம்புன்னு கண்களால சொன்னாரு. அர்ஜுன் உடனே ஒரு முடிவு எடுத்தாரு. நம்ம இங்கேருந்து வெளியில போகணும். இப்பவேன்னு சொன்னாரு. மீரா உடனே ஆதியோட கைய பிடிச்சா. "வா ஆதி, வெளியில போலாம்" அப்படின்னு அவ கத்துனா. அவங்க எல்லாருமே இப்ப வாசல் பக்கம் நடந்தாங்க. அர்ஜுன் கதவ திறந்தாரு. மீரா ஆதிய இழுத்துக்கிட்டு வெளியில கொண்டு வர முயன்றா. ஆனா ஆதி இப்போ சடனா நின்னான். அவனோட கால்கள் நகரல. அவனோட உடம்பு முழுக்க ரிஜிடா இருந்தது. "ஆதி, வாடா, வாடா ஆதி, ப்ளீஸ்" மீரா கத்துனா. அவன் அசையவே இல்ல. அந்த நேரத்துல அந்த பெண் மெதுவா சொன்னா. "நான் தான் சொன்னனே மிஸ்டர் அர்ஜுன். ஆதி வரமாட்டான். அவன் இனிமே இங்க தான் இருப்பான்." ஆதி மெதுவா அவன் கைய மீரா கிட்ட இருந்து இழுத்துக்கிட்டான். ஆதி இப்ப மெதுவா பின்னாடி போனான். அவன் திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போனான். "ஆதி!" மீரா கத்துனா. ஆனா அவள் அவன பின்தொடர முயன்றா. அர்ஜுன் இப்ப மீராவ தடுத்தான். "இல்ல மீரா, இருக்கட்டும். அவன் போகட்டும்." அவனோட குரல் இப்ப கடுமையா இருந்தது. "என்னங்க சொல்றீங்க? ஆதிய விட்டுட்டு எப்படிங்க போறது?" மீரா உடைஞ்சு போனா. அர்ஜுன் இப்ப மீராவ பார்த்தான். அவனோட கண்கள்ல கண்ணீர் இல்ல. அது ஒரு கடினமான முடிவு. "சொல்றத புரிஞ்சுக்கோ மீரா. நம்ம முதல்ல வெளியில போய் யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ம ஆதிய நம்ம ரெக்கவர் பண்ண முடியும்." அந்த வார்த்தை அம்மாவுக்கு ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். ஆனா அந்த நிலைமையில அதுதான் ஒரு வழி. மீரா இப்போ கண்ணீரோட பின்னாடி போனா. அவள் கண்கள் ஆதியிலிருந்து விலகல. அந்த கதவு இப்ப மெதுவா மூடப்பட்டது. உள்ள ஆதியும் அந்த லேடியும். வெளியில இவங்க எந்த ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா, எந்த ஒரு உதவியும் இல்லாம போராட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க 3 பேரும் வில்லா பக்கம் இருந்து ஓடுனாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அர்ஜுன் சொன்னாரு, "ஃபோன்ல ஏதாவது சிக்னல் கிடைக்குதான்னு பாரு விக்ரம்." விக்ரம் ஃபோன் எடுத்து பார்த்தான். "ஒண்ணுமே இல்லப்பா. நோ சிக்னல்ப்பா." இப்போ அவங்க அந்த வில்லா கிளஸ்டர கடந்து வெளியில போக ஆரம்பிச்சாங்க. மீரா இப்ப அழுகையோட பின்தொடர்ந்து போனா. அவளோட மனசு முழுக்க ஆதிக்கிட்ட தான் இருந்தது. சில நிமிடங்கள் கழித்து விக்ரம் இப்போ மொபைல் ஸ்க்ரீனை பார்த்தான். ஒரு செகண்ட் சிக்னல் இப்போ வந்தது. "அப்பா, சிக்னல் வந்துருச்சுப்பா." அவன் உடனே போலீஸ் நம்பருக்கு டயல் பண்ணான். ஃபோன் ரிங் ஆக ஆரம்பிச்சது. மீரா மூச்சை பிடிச்சு நின்னான். அந்த ஒரு செகண்ட் எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்தது. ஆனா இப்போ காத்து திடீர்னு மாறினது. குளிர். அவங்க 3 பேரும் திரும்பி பார்த்தாங்க. அந்த பாதையோட முடிவுல அந்த பெண். அவ அங்கதான் நின்னுட்டு இருந்தா. "எப்படி இவ இங்க வந்தா?" மீரா உடனே அர்ஜுனோட கைய பிடிச்சா. விக்ரமோட மொபைல் இப்ப கையில நடுங்குனது. ஃபோன் இன்னும் ரிங் ஆனது. அந்த பெண் மெதுவா சொன்னா. "நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும், யாரோட உதவியும் உங்களுக்கு கிடைக்காதே இந்த இடத்துல." அந்த வார்த்தை வந்தவுடன் இப்போ மொபைலும் இப்ப அமைதியானது. கால் கட் ஆனது. சிக்னலும் போயிடுச்சு. ஸ்க்ரீனும் பிளாங்க் ஆனது. மீரா இப்ப ஆல்மோஸ்ட் உடைஞ்சு போனா. ஐயோ! என்னதாங்க பண்றது? அர்ஜுன் இப்போ அந்த பெண்ண பார்த்தான். இந்த முறை அவனோட கண்கள்ல பயம் மட்டும் இல்ல. இன்னும் ஒரு போராட்டம். "எங்கள நீ வெளியில விடவே மாட்டயா? என்னதான் பண்ண போற?" அந்த லேடி சிரிச்சா. "நீங்க வெளியில முடியாது." அந்த வார்த்தை ஒரு சட்டம் மாரி. அந்த இரவு அவங்களுக்கு புரிஞ்சது. வெளி உதவி கிடைக்காது. அவங்க திரும்பி போக வேண்டியது இப்ப திரும்ப அந்த வீட்டுக்குள்ள தான். வெளியில இருந்து திரும்ப அந்த வில்லா பகுதியை நோக்கி நடந்த அந்த சில நிமிடங்கள் அந்த குடும்பத்துக்கு ஒரு முடிவில்லாத நேரமாக தோன்றினது. காற்று இன்னும் குளிர்ந்திருந்தது. ஆனாலும் அந்த குளிர் இப்போ உடம்ப மட்டும் இல்ல, மனசையும் உறைய வச்சது. அவங்க வந்த பாதை அதே பாதை தான். ஆனா அது இப்ப திரும்ப முடியாத வழி மாரி தோன்றினது. விக்ரமோட கையில இருந்த மொபைல் இன்னும் உயிரற்ற மாரி இருந்தது. ஸ்க்ரீன் கருமையா எந்த சிக்னலும் இல்லாம அந்த ஒரு சாதனம் கூட இப்போ ஒரு யூஸ்லெஸ்ன்னு தெரிஞ்சப்போ அவங்க முழுக்க தனிமையாகிட்டாங்க அப்படின்ற உணர்வு இன்னும் பயத்தை கொடுத்தது. மீரா அந்த முழு நேரமும் ஒன்றும் பேசல. அவ உள்ள நடந்துட்டு இருக்கிற போராட்டம் அவன் மனசுல ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. அவன் மனசு முழுக்க ஒரே காட்சி. ஆதி, ஆதி மட்டும்தான். அவங்க திரும்ப அந்த வில்லா முன்னாடி வந்து நின்னாங்க. அர்ஜுன் தான் கதவை திறந்தாரு. "ஆதி." மீரா உள்ள மெதுவா போய் கூப்பிட்டா. அந்த குரல் இப்போ உடைஞ்சு போனது. அது ஒரு அழைப்பு மட்டும் இல்ல, அது ஒரு வேண்டுகோள். அந்த வீட்டுக்குள்ள எந்த பதிலும் இல்ல. அந்த அமைதி இன்னும் பயமா இருந்தது. அவங்க மெதுவா முன்னாடி நடந்தாங்க. அந்த நேரத்துல அந்த ஹாலோட மூலையில இருந்து ஒரு சின்ன அசைவு. அவங்க 3 பேரும் அந்த திசையை திரும்பி பார்த்தாங்க. அந்த இருட்டுல இருந்து ஆதி வெளியில வந்தான். அவன் நடந்து வந்த விதம் நார்மல் இல்ல. அவன் பாடி முழுவதும் ஒரு கண்ட்ரோல்டான மூவ்மெண்ட்.
அவன் கண்கள் அது தரைய பார்த்தது. அந்த பார்வையில எந்த எமோஷனும் இல்ல. அது வெறுமையான பார்வை. மீரா அந்த காட்சிய பார்த்ததும் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியல. அவ திரும்ப ஆதி பக்கத்துல ஓடுனா. "ஆதி என் கண்ணா! நீ என்னோட பிள்ளடா! வந்துருடா!" அவ கத்துனா. அவள் கை அவன பிடிச்சா. ஆனா, இப்போ அவன் வெறுமையா மீராவ பார்த்தான். மீராவ பார்த்தப்ப திடீர்னு அவனோட கண்கள்ல சின்ன மாற்றம். அது ஒரு நினைவு மாரி. ஒரு செகண்டுக்கு அவனோட முகம் கொஞ்சம் அமைதியானது. "அம்மா" அப்படின்னு சொல்லப் போற மாரி அவனோட உதடு அசைஞ்சது. அந்த ஒரு நொடி அந்த ரூம்ல இருந்த எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வந்தது. மீராவோட கண்கள்லயும் அந்த நம்பிக்கை இருந்தது. அவ இன்னும் அவன உறுதியா பிடிச்சா. "ஆதி கண்ணா அங்க பாருடா! அம்மாடா! நம்ம போலாமா?" அந்த ஒரு நொடி நீடிக்கல. இப்ப அந்த பெண்ணோட குரல் அந்த இடத்துல மெதுவா ஒலிச்சது. ஆதி அந்த 2 வார்த்தைகள், 2 எழுத்து அந்த கனெக்ஷன உடைச்சது. ஆதியோட முகம் உடனே மாறுனது. அந்த சாஃப்ட்னஸ் இப்ப மறைஞ்சது. அவன் திரும்ப அதே சேம் பிளாங்க் ஸ்டேட்டுக்கு போயிட்டான். அவன் மெதுவா மீராவோட கைய உதறி பிடிச்சு தள்ளுனான். அந்த ஆக்ஷன் இப்போ ரொம்ப கடினமா இருந்தது. மீரா பின்னாடி போய் ஆல்மோஸ்ட் விழுந்துட்டா. விக்ரம் தான் அவள பிடிச்சான். இப்ப அந்த லேடி மெதுவா வீட்டுக்குள்ள வந்தா. அந்த பிரசன்ஸ் திரும்ப அந்த காத்த மாத்துனது. "நீங்க ஏன் இன்னும் என்ன புரிஞ்சுக்கவே இல்ல?" நான் சொல்றேன்ல, இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. இது ஒரு ப்ராசஸ். நீங்க ஆதி எனக்கு குடுத்து தான் ஆகணும். அந்த வார்த்தைகள் அந்த ஃபேமிலிக்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்தினது. இது சுலபமா இத நிறுத்த முடியாது. அர்ஜுன் இப்போ அந்த வார்த்தைகள கேட்டப்ப அவருக்குள்ள ஒரு முடிவு உறுதியானது. அவர் மெதுவா முன்னாடி வந்து ஆதிய பார்த்தாரு. "சரி, நான் அவன குடுத்துர்றேன்." அந்த குரல்ல இப்போ ஒரு ஃபைனாலிட்டி இருந்தது. அது ஒரு முடிவா இருந்தது. அந்த பெண் இப்ப சிரிச்சா. "இத நீங்க முன்னாடியே செஞ்சிருக்கலாமே. என்ன என்கிட்ட விளையாட்டு காமிக்கிறீங்களா?" அந்த இரவு அந்த வீட்டுக்குள்ள அந்த குடும்பத்துக்கு ஒரு விஷயம் தெளிவானது. அவங்களால வெளியில போய் உதவி தேட முடியாது. அவங்க இங்க இருந்து இந்த விஷயத்த எதிர்கொள்ளணும். இல்லன்னா அவங்க அடுத்த வீடியோல வர இன்னொரு ஃபேமிலி ஆயிருவாங்க. இந்த பிளாக் மேஜிக் பண்ற லேடி என்னதான் பண்ண போறா? அந்த குடும்பத்தின் 3 நபர்களும் ஒரே நேரத்துல ஒரு முடிவின் முன்னாடி நின்னுட்டு இருந்தாங்க. இது இப்போ காத்திருக்கக்கூடிய நிலைமை இல்ல. இது நேரடியாக எதிர்கொள்ள வேண்டிய நேரம். அந்த உணர்வு அர்ஜுனோட முகத்துல தெளிவா தெரிந்தது. அவர் மெதுவா ஒரு ஆழமான மூச்சு விட்டாரு. அந்த மூச்சு அவருக்கு உள்ள இருந்த கோபத்தையும் பயத்தையும் ஒன்றாக தள்ள முயற்சித்தது. அவர் மெதுவா முன்னாடி வந்து ஆதிக்கு முன்னாடி வந்து நின்னாரு. அந்த டிஸ்டன்ஸ் இப்போ ஒரு சில அடிகள் தான் இருந்தாலும் அது ஒரு பெரிய சுவர கடக்கிற மாதிரி இருந்தது. ஆதி, என்னடா பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன நடக்குதுடா? அப்பா கிட்ட சொல்றியா? மெதுவா கேட்டாரு. அந்த குரல்ல கோபம் இல்ல. ஒரு தந்தையோட உடைஞ்ச குரல். ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு உறுதி இருந்தது. இத இப்ப முடிக்கணும். அவர் மெதுவா கைய நீட்டி ஆதியோட தோள்ல வச்சாரு. அந்த தொடுதல், ஒரு முயற்சி. அவன் இன்னும் என் பையன்தான். அவன் இன்னும் அவன பழைய நிலைமைக்கு திருப்ப முடியும் அப்படின்ற அப்பாவோட நம்பிக்கை. ஆனா அந்த தொடுதலுக்கு எதிர்பார்த்த எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஆதி மெதுவா ஓரக்கண்ணால அர்ஜுன பார்த்தான். அவன் கண்கள்ல அதே வெறுமைதான். அந்த பார்வை எந்த உறவையும் அறியாத மாதிரி இருந்தது. இப்போ அர்ஜுனோட குரல் ஆதிக்கு ஒரு சின்ன மாற்றத்த உருவாக்குனது. அந்த ஒரு நொடியில அந்த என்டையர் ரூம்லயும் ஒரு ஹோப் பரவுனது. ஒரு நம்பிக்கை. அர்ஜுனும் விக்ரமும் அந்த மாற்றத்த கவனிச்சாங்க. "அப்பாவ பாரு. ஆதி, அப்பா சொல்றத கேளுமா?" அர்ஜுன் மெதுவா சொன்னாரு. இப்போ அவரோட குரல் கொஞ்சம் அமைதியாவும், ஒரு கைடிங் போலவும் இருந்தது. ஆனா அந்த நம்பிக்கையும் ரொம்ப நேரம் நீடிக்கல. அந்த பெண் அந்த என்டையர் சீன பார்த்துட்டு இருந்தா. இந்த முறை அவளோட சிரிப்பு மாறுனது. அவளோட அமைதி உடைஞ்சது. அவளோட குரல்ல ஒரு கடினம் வந்தது. அவ மெதுவா முன்னாடி வந்தா. "ஆதி, அதை கேட்காத" அவ சொன்னா. அவளோட குரல் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருந்தது. அந்த வார்த்தை வந்தவுடன் அந்த கனெக்ஷன் திரும்ப உடைஞ்சது. ஆதியோட முகம் உடனே மாறுனது. அந்த ஃப்ளிக்கர் மறைஞ்சது. அவன் திடீர்னு இப்ப அப்பாவ பிடிச்சு தள்ளுனான். அந்த பெண் இப்ப முழுவதும் முன்னாடி வந்தா. அவளோட பிரசன்ஸ் அந்த ரூம்ல ஹெவியா இருந்தது. "எத்தன தடவ நான் சொல்றேன். திரும்ப திரும்ப உங்க பையன நீங்க திரும்ப எப்படியாவது தட்டி எழுப்பிடலான்னு நினைக்கிறீங்களா?" அவளோட குரல்ல ஒரு இரிட்டேஷன் இருந்தது. "நான் தான் சொல்றேன்ல, அவன நீங்க திருப்பி கூட்டிட்டு போக முடியாதுன்னு." அந்த ஹால்ல நடந்துட்டு இருந்த எல்லா விஷயங்களும் ஒரு குழப்பமான நிலைக்கு போயிருந்தாலும், அந்த குழப்பத்துக்கு நடுவுல அர்ஜுனோட மனசு மட்டும் திடீர்னு ஒரு விஷயத்துல ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருந்தது. அவர் அந்த பெண்ண கவனமா பார்த்தாரு. அவ பேசுறப்ப, நகர்றப்ப, முக்கியமா அவள் ஆதிய பார்க்குறப்ப அந்த நொடிகள்ல ஏதோ ஒண்ணு மாறுது. அது ஒரு சாதாரண பார்வை இல்ல. அது ஒரு கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் தான் இந்த கண்ட்ரோலுக்கு காரணம் அப்படின்னு அர்ஜுனுக்கு மெதுவா புரிய ஆரம்பிச்சது. அந்த ரியலைசேஷன் ஒரு நொடியில வரல.
அது பல ப்ரீவியஸ் மொமெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்து அவரோட மைண்டில் கனெக்ட் ஆன ஒரு முடிவு. இப்போ அர்ஜுன் நினச்சாரு, மீரா ஆதியை கட்டுப்பிடிச்ச அந்த நொடி அவன் ஆல்மோஸ்ட் திருமண மாதிரி தான் இருந்தான். ஆனால் அந்த பெண் ஆதி விடு அப்படின்னு சொன்னதும் அவனை அந்த செகண்டில் மறைச்சிட்டான். அந்த வார்த்தை மட்டும் இல்லை, அவளோட பார்வை தான் ட்ரிகர். அந்த எண்ணம் அர்ஜுனுக்குள்ள உறுதியானது. இவளோட கண்ணு இது வழியாக தான் அவள் கண்ட்ரோல் பண்ணுறா. அர்ஜுன் மனசுக்குள்ளே சொன்னார், ஆமாம், இவளோட கண்கள் தான் ட்ரிகர் பாயிண்ட். அர்ஜுன் மெதுவாக ஒரு படி பின்னாடி போனார். அவரோட கண்கள் அந்த பெண்ணோட கண்களில் இருந்தது. அவள் நேராக அவனை பார்த்தா. அந்த பார்வை நேராக தலையில் இறங்குற மாதிரி இருந்தது. அந்த நொடியில் அர்ஜுனுக்கு ஒரு சிறிய அழுத்தத்தை உணர்ந்தார். அது ஃபிசிக்கலாக இல்லை, அது ரியலாக. அந்த ப்ரெஷர் அவரை இன்னும் உறுதி செய்ய வச்சது. இதுதான் மீரா. அவர் மெதுவாக மீராவை கூப்பிட்டாரு. அவரோட குரலில் இந்த முறை அமைதி. அந்த காம்னஸ் அந்த சூழ்நிலைக்கு எதிரானது. அது ஒரு திட்டம் பிறந்த குரல். மீரா இப்போ ஒரு புரிதலோட அர்ஜுனை பார்த்தா. அவளோட கண்களில் இன்னும் பயம் இருந்தாலும் அந்த குரலில் ஒரு மாற்றத்தை கவனிச்சா. என்னாச்சு அர்ஜுன்? ஏதாவது கண்டுபிடிச்சிட்டியா? தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அர்ஜுன் இப்போ அவளை நேரடியாக பார்த்தாரு. ஆமாம் மீரா, அந்த லேடியோட கண்ணை பார்க்காத சொன்னார். அந்த வார்த்தை மெதுவாக வந்தாலும் அதிலிருந்து அர்ஜென்சியாக மறக்க முடியாது. விக்ரம் அந்த சென்டென்ஸை கேட்டதும் குழம்புனா. என்னப்பா சொல்கிற? ஆனால் அர்ஜுன் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது. அந்த பெண் அந்த கான்வர்சேஷனை கவனிச்சிட்டு இருந்தா, தூரத்தில் இருந்தா. என்ன ஏதோ பேசிக்கிறீங்க போல இருக்கு. அந்த ஒரு வார்த்தை அந்த விஷயத்தை இன்னும் சந்தேகத்துக்கிடமாவில் நிரூபித்தது. அவள் இப்போ நேராக அர்ஜுனை பார்த்தா. அந்த பார்வை இன்னும் இன்டென்ஸாக இருந்தது. அந்த நொடியில் அர்ஜுன் அந்த ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணார். அவரோட முகத்தை கொஞ்சம் வேறு பக்கத்துக்கு திருப்பினார். அந்த ஆக்ஷன் சின்னது தான், ஆனாலும் அது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ அந்த பெண்ணோட சிரிப்பு கொஞ்சம் மாறினது. அவள் அந்த ரியாக்ஷனை நோட்டீஸ் பண்ணா. என்னை பார்க்காம இருக்க ட்ரை பண்ணுறீங்களா? அவள் ஒரு கடினமான குரலில் சொன்னா. அது ஒரு ட்ராப் மாதிரி. ஒரு நேரத்தில் நீ திரும்பி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அர்ஜுன் அந்த ட்ராப்பை அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணார். விக்ரம் மெதுவாக சொன்னார், அந்த லேடியோட கண்ணை பார்க்காத, நீ கீழே பார்த்துட்டே இரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக உணரப்பட்டது. விக்ரமும் உடனே தலையசைச்சான். அவனோட பார்வை கீழே தான் ஃபிக்ஸ் பண்ணான். அவனோட மூச்சு வேகமாக இருந்தாலும் அவன் முயற்சி பண்ணான். மீரா மட்டும் இன்னும் குழப்பத்தில் இருந்தா. அவள் இப்போது அடிக்கடி ஆதியை தான் பார்த்துட்டு இருந்தா. அந்த நொடியில் அவள் ஆல்மோஸ்ட் அந்த பெண்ணோட பார்வையும் சந்திக்க நேர்ந்தது. மீரா, அந்த லேடியை பார்க்காத, கீழே பாரு, அர்ஜுன் இப்போ சொன்னார். அந்த குரல் அவளை ரியாலிட்டிக்கு கொண்டு வந்தது. மீரா உடனே கண்களை திருப்பினா. அவளோட இதயம் வேகமாக அடித்தது. அந்த நொடியில் ஒரு மாற்றம். மெதுவாக ஆதி பிளிங்க் பண்ணா. அவனோட பாடி ஸ்லைட்டாக லூசன் ஆனது. அது ஒரு பெரிய மாற்றம் இல்லை, அது ஒரு நல்ல சைன். அந்த கனெக்ஷன் இப்போ வீக்கன் ஆகுது. அர்ஜுன் இதை அவர் கவனிச்சாரு. அந்த சின்ன மாற்றம் அவருக்கு ஒரு பெரிய கன்ஃபர்மேஷனை கொடுத்தது. அப்போது இதுதான் நம்ம நினச்சது சரிதான், அவரோட மனசுக்குள்ளே சொன்னார். அர்ஜுன் உடனே முன்னாடி வந்தார். அவர் இன்னும் அந்த பெண்ணை நேராக பார்க்காம சைட்வே பார்வையில் தான் இருந்தார். ஆதி மெதுவாக ஆதியை கூப்பிட்டாரு. அந்த குரல் இப்போ ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆதி, அப்பாவை பாரு. அந்த வார்த்தை சிம்பிள் தான், ஆனாலும் ஒரு முயற்சி. அது ஒரு புரோக்கன் கனெக்ஷன் வழியாக இப்போ அவனை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. ஆதி இப்போ மெதுவாக தலையசிச்சான். அந்த மூமெண்ட் ஒரு கன்ஃபியூசன் மாதிரி இருந்தது அவனுக்கு. அவனோட கண்கள் இப்போ ஃபுல்லாக பிளாங்காக இல்லை, அதுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்தது. அந்த பெண் அந்த மாற்றத்தையும் போராட்டத்தையும் கவனிச்சா. இப்போ அவளோட சிரிப்பு மாறினது. அவளோட அமைதி உடைஞ்சது. அவளுக்கு ஒரு கோபம் வந்தது. ஆதி, என்னை பாரு. அவள் ஆதிக்கிட்ட கட்டளை போட்டான். ஆனால் இப்போது ஆதி அவளோட டைரக்ஷனுக்கு திரும்பலை. அவள் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணா. அவன் மனசுக்குள்ளே போராடினா. அந்த மூமெண்ட்டில் அந்த கண்ட்ரோல் முழுமையாக இல்லை. அந்த பெண் முதல் முறையாக இன்னும் கோபமானா. அந்த இடத்துல இருந்த காற்று இன்னும் ஹெவியானது. அந்த வீட்டில் இருந்த விளக்கு ஃப்ளிக்கர் ஆனது. அந்த இடம் அன்ஸ்டேபிளாக இருந்தது. ஆனால் அர்ஜுனுக்கு இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சது. இந்த போராட்டத்துக்கு ஒரு வழி இருக்குது. ஆமாம், அவளோட பார்வையை தவிர்ப்பது அவளோட பார்வையை உடைக்கிறது. அந்த இரவு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சது. அவளை எப்படியாவது நிறுத்தணும். அந்த முடிவு தான் அடுத்த நொடிகளை தீர்மானிக்க போகுது. அர்ஜுன் மெதுவாக மனசுக்குள்ளே ஆழமான மூச்சு விட்டார். அவரோட மனசு இப்போ பயத்தில் இல்லை, அது ஒரு வித ஃபோக்கஸில் இருந்துருது. அவரோட கண்கள் அந்த பெண்ணை தவிர்த்து அவளோட மூமெண்ட்டை மட்டும் கவனிச்சிட்டு இருந்தது. அர்ஜுன் மெதுவாக விக்ரம் கிட்ட சைகை பண்ணார். அந்த சைகை பேசாமல் சொன்னது. ரெடியாக அலாட்டாரு விக்ரம் அப்படின்னு சொல்லாமல் சொன்னது. விக்ரமும் அதை ஒரே நிமிஷத்தில் புரிஞ்சுக்கிட்டான். அவனோட உடம்பு டென்ஷனில் இருந்தாலும் அவளோட கண்ணும் கீழே தான் இருந்தது. அவன் டைரெக்டாக பார்க்கல. மீரா மீன்வைல் ஆதியை பிடிச்சிட்டு இருந்தா.
அவளோட கையில இன்னும் நடுக்கம் இருந்தாலும் இந்த முறை அவ ஆதிய விடவே இல்ல. அந்த பிடி இப்போ ஒரு முடிவுக்கு வர்றது போல இருந்தது. இனிமே என்ன ஆனாலும் என் பையன் கைய விடமாட்டேன் அப்படின்றது போல இருந்தது. அந்த பெண் இந்த மாற்றத்த கவனிச்சா. அவளோட சிரிப்பு மாறல. ஆனாலும் அந்த சிரிப்புக்குள்ள ஒரு கவனம். அவ மெதுவா அப்ப முன்னாடி வந்தா. "என்ன? நீங்க என்ன அத க்ளூ கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆனா ரொம்ப லேட்டு. நீங்க இங்கேருந்து போக முடியாது." அவ மெதுவா சொன்னா. அந்த வார்த்தைகள் அந்த ரூம்ல மிதந்தது. ஆனா இந்த முறை அந்த வார்த்தை அவர்கள நிறுத்தல. அடுத்த செகண்ட் அர்ஜுன் மெதுவா மூவ் ஆனாரு. ஒரு சடனா எந்த வார்னிங்கும் இல்லாம. அவர் பக்கத்துல இருந்த கர்டைன்ல ஒரு ஜெர்க் கிழிச்சாரு. அந்த துணி அவரோட கையில வந்தது. அதே சேம் டைம்ல அவர் முன்னாடி பாஞ்சாரு. அவரோட பார்வை இன்னும் கீழ இருந்தது. அவர் அந்த பெண்ண நேரா பார்க்கல. அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஒரு கால்குலேட்டடான ரிஸ்க். அந்த மூவ்மெண்ட் ஒரு ரிஸ்க்கான மூவ்மெண்ட் தான். அந்த பெண் சடனா அட்டாக்க எதிர்பார்க்கல. ஒரு செகண்ட் அவ ரியாக்ஷன் லேட் ஆனது. அந்த கேப் தான். அந்த கேப்ல அர்ஜுன் அந்த துணிய அவள் முகத்துக்கு சுத்துனாது. அது பெர்ஃபெக்ட் இல்ல. அது ஒரு ஸ்ட்ரகிள். அவ உடனே ரெசிஸ்ட் பண்ணா. அவளோட கைகள் அர்ஜுன தள்ள முயன்றது. அந்த ஃபோர்ஸ் அன்எக்ஸ்பெக்டடு. இப்போ அர்ஜுன் ஆல்மோஸ்ட் பேலன்ஸ இழந்தாரு. ஆனாலும் அவர் விடல. அவர் முழு ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணாரு. அந்த துணிய அவளோட கண்ணுக்கு டைட்டா கட்ட முயன்றாரு. "விக்ரம்! விக்ரம்னு" அர்ஜுன் கத்துனாரு. அந்த குரல் சிக்னல். விக்ரம் உடனே ஓடுனான். அவன் இன்னொரு துணிய எடுத்தான். அவன் கூட ஜாயின் ஆனான். 2 பேரும் சேர்ந்து அவளோட கைகள பிடிக்க முயன்றாங்க. ஆனா அது ஈஸி இல்ல. அந்த பெண் ரொம்ப போராட்டமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா. அவளோட கைகள ஜெர்க் பண்ணா. ஒரு செகண்டுக்கு விக்ரம் பின்னாடி போனான். அவன் கையில வலி. ஆனா அந்த மொமெண்ட்ல மீரா இப்ப மூவ் ஆனா. அவள் ஆதிய ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு, இன்னொரு கையால அந்த பெண்ணோட கைய பிடிக்க முயன்றா. அந்த மூவ் ரிஸ்க் தான். ஆனாலும் அவ ஹெசிடேட் பண்ணல. அந்த கம்பைன்டான ஒரு எஃபர்ட் அந்த பெண்ணோட பேலன்ஸ ஒரு செகண்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணது. அந்த கேப்ல அர்ஜுன் ஒரு துணிய அவளோட கண்கள் முழுவதும் சுத்தி முடிச்சு போட்டாரு. அவளுடைய பார்வை தடைப்பட்டது. அந்த சேம் மொமெண்ட்ல விக்ரம் அவளோட கைகள பின்புறமா எடுத்து துணியால கட்டுனான். அப்பா! அது ரஃப்பா கட்டுனான். ஆனாலும் நல்லா டைட்டா கட்டிட்டான். அந்த என்டையரான ஸ்ட்ரகிள் சில வினாடிகள் தான். ஆனா அந்த வினாடிகள் அந்த குடும்பத்துக்கு ஒரு போர் மாரி இருந்தது. அந்த மொமெண்ட் முடிஞ்சப்போ அந்த பெண் நின்னுட்டு இருந்தா. அவளோட கண்கள் மூடப்பட்டிருந்தது. அவளோட கைகள் கட்டப்பட்டிருந்தது. ஒரு செகண்ட் அமைதி. அந்த அமைதி இப்ப வேற மாரி. அந்த பிரசன்ஸ் இருந்தாலும் அந்த பிரஷர் குறைந்தது. அந்த நொடியில ஆதி சடனா பிரீத்த ஆழமா எடுத்தான். அவனோட பாடி இப்பதான் லூஸ் ஆனது. அவனோட கண்கள் சிமிட்ட ஆரம்பிச்சது. அவன் மெதுவா அம்மா அப்படின்னு சொன்னான். அந்த ஒரு வார்த்தை அந்த ரூம்ல எக்கோ போல மாறுனது. மீரா உடனே ஆதியை கட்டி பிடிச்சா. அவ அழுதா. "கண்ணா, ஆதி, அம்மாடா" அவ திரும்ப திரும்ப சொன்னா. அர்ஜுன் இப்ப அந்த சீன பார்த்தாரு. அவரோட கண்கள்ல ஒரு நிம்மதி. ஆனா அது முழுமையான வெற்றி இல்ல அப்படின்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அந்த பெண் இன்னும் அங்க தான் இருக்கா. இப்போ அவ பேச ஆரம்பிச்சா. அவ குரல் இப்போ காமா இருந்தது. ஆனா அந்த காம் இன்னும் இப்ப பயமா இருந்தது. "என்ன, என் கண்ண மூடுனா போதும்னு நெனச்சீங்களா?" அந்த வார்த்தை அந்த காத்துல மிதந்து வந்தது. "உங்களால என்ன தடுக்க முடியாது." அந்த சென்டென்ஸ் இவங்களோட வெற்றிய பாதியா உடைச்சது. ஆனா ஒரு விஷயம் இப்ப மாறிட்டது. இப்ப அவங்க முழுக்க ஹெல்ப்லெஸ் இல்ல. அவங்க அந்த கண்ட்ரோல குலைக்க முடியும். அது ஒரு ஆரம்பம். அந்த இரவு முதல் முறையா அவங்க ஃபைட் பண்ணி ஒரு அட்வான்டேஜ் எடுத்திருந்தாங்க. ஆனா இன்னும் கேம் இன்னும் முடியல. அந்த வில்லால இருந்து அவங்க வெளியில ஓடுன அந்த நொடியில இருந்து அவங்க நடந்த ஒவ்வொரு அடியும் ஒரு ஓட்டம் மாதிரி தான் இருந்தது. அந்த வீடு இன்னும் பின்னாடி இருந்தாலும், அதோட பிரசன்ஸ் அவங்க மனசுக்குள்ள இருந்து போகவே இல்ல. காத்து வேகமா இருந்தது. அந்த குளிர் இப்போ அவங்கள தள்ளுனது போல இருந்தது. அர்ஜுன் முன்னாடி ஓடுனாரு. அவர் ஒரு கையால ஆதிய பிடிச்சிட்டு இருந்தாரு. இன்னொரு கையால பாதைய கிளியர் பண்ணிட்டு இருந்தாரு. மீரா இப்போ அர்ஜுனுக்கு பின்னாடி ஆல்மோஸ்ட் தடுமாறிக்கிட்டே ஓடி வந்தா. அவளோட முழு கவனமும் ஆதி மேல தான் இருந்தது. விக்ரம் அவங்களுக்கு பின்னாடி ஃபோன கைய விட்டு வைக்காமல் பிடிச்சிட்டு லைட் அடிச்சுட்டு ஓடி வந்தான். அவங்க அந்த வில்லா கிளஸ்டர கடந்து கொஞ்சம் தூரம் வந்த பின்னாடி மரங்கள் மெதுவா விலக ஆரம்பிச்சிருந்தது. அந்த நேரோ பாதை ஒரு ஓப்பன் ஸ்பேஸா மாறுனது. அந்த ஸ்பேஸுக்கு அந்த பக்கம் ஒரு ரோடு. அந்த ரோட பார்த்த நொடியில 3 பேருக்கும் ஒரு ஃபீலிங். அப்பா! நம்ம தப்பிச்சுட்டோம். அந்த ஃபீலிங் ஒரு செகண்டுக்கு ரிலீஃப் கொடுத்தது. விக்ரம் உடனே ஃபோன் ஸ்க்ரீன பார்த்தான். ஒரு செகண்ட். ஒரு சிக்னல் வந்தது. "அப்பா! அப்பா, சிக்னல் இருக்குப்பா." அந்த ஒரு வார்த்தை அந்த குடும்பத்துக்கு ஒரு நம்பிக்கை. அவன் உடனே நம்பர டயல் பண்ணான். போலீஸ். ரிங் போனது. அந்த ரிங் அந்த இரவுல ஒரு லைஃப் லைன் போல இருந்தது. மீரா மூச்ச பிடிச்சுக்கிட்டு நின்னா. அவளோட கைகள் இன்னும் நடுங்குனது. அர்ஜுன் சுத்தி சுத்தி பார்த்தாரு. அவர் இன்னும் ஃபுல்லா சேஃபான ஃபீல் பண்ணல. "ஹலோ போலீஸ்?" அந்த பக்கம் ஒரு குரல். விக்ரம் உடனே பேச ஆரம்பிச்சான். "சார், சார், போலீஸ். சார், நாங்க ஒரு பிரச்சனையில இருக்கோம் சார். ஒரு வில்லா சார். அங்க." அவனோட வார்த்தைகள் குழப்பமா வந்தது. அவனோட மூச்சு வேகமா இருந்தது. அவனோட மைண்ட் இன்னும் அந்த வீட்லயே இருந்தது. அர்ஜுன் இப்போ அவன் கையில இருந்து ஃபோன வாங்குனாரு. அவர் டீப்பா மூச்சு விட்டாரு. "சார்,
சார் நாங்க ஒரு ஐசோலேட்டடான வில்லா ஏரியால இருக்கோம் சார். இங்க ஒரு லேடி சார். அவ அவ ஒரு மாதிரி வித்தியாசமா மேஜிக் பண்றவ மாரி இருக்கா சார். எங்களலாம் அவ கண்ட்ரோல் பண்ணிட்டா சார் அப்படின்னு அர்ஜுன் சொல்ல முயன்றாரு. ஒரு செகண்ட் நின்னாரு. அந்த வார்த்தைய எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றதுன்னு தெரியல. சார் சார் கொஞ்சம் சீரியஸ் சார். நாங்க கொஞ்சம் சேஃபா இல்ல சார். அவர் ஃபைனலா சொன்னாரு. அந்த பக்கம் அமைதி. லொகேஷன் சொல்லுங்க. அந்த ஆஃபீசர் ஒரு டெம்ப்ளேட்டான வார்த்தையில சொன்னாரு. அர்ஜுன் இப்ப சுத்தி பார்த்தாரு. ரோடு எம்ப்டி. சைன் போர்டு எதுவும் இல்ல. டார்க்கா இருந்தது. சார் எக்ஸாக்ட்டான லொகேஷன் தெரியல சார். சார் நீங்க இந்த சிக்னல வச்சு எங்க நாங்க லொகேஷன் இருக்கோம்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க சார் அப்படின்னு அவர் சொல்றப்ப, இப்ப காத்து திரும்ப மாறுனது. ஒரு குளிர். அர்ஜுன் மெதுவா திரும்பி பார்த்தாரு. அந்த ரோட்டுக்கு அப்பால் அந்த இருட்டுல ஏதோ ஒரு உருவம். அந்த ரோட்டுக்கு நடுவுல நின்னுட்டு இருந்த அந்த 3 பேருக்கும் காத்து மட்டும் இல்ல, நேரமே நின்னுட்டது போல தோன்றுனது. தூரத்துல நின்னுட்டு இருந்த அந்த லேடியோட உருவம், இருட்டோட கலந்த ஒரு நிழல் மாரி இருந்தாலும், அவ அங்க இருக்கிறது மட்டும் தெளிவா உணரப்பட்டது. மீராவோட கைகள் இன்னும் நடுங்கிக்கிட்டே இருந்தது. அவ ஆதிய தன்னோட பக்கத்துல இழுத்துக்கிட்டா. அவன் முகத்த தன்னோட தோள்ல வச்சு மறைக்க முயன்றா. விக்ரம் மொபைல திரும்ப திரும்ப பார்த்தான். எந்த சிக்னலும் இல்ல. அந்த அமைதியில அர்ஜுனோட மூச்சு மட்டும் ஸ்டெடியா இருந்தது. அவர் இப்போ அவருக்குள் உள்ள ஓடிக்கிட்டு இருந்த யோசனைகளோட விளைவ வெளிப்படுத்தினாரு. அர்ஜுன் அந்த பெண்ண நேரா பார்க்கல. அவரோட பார்வை கொஞ்சம் கீழ, கொஞ்சம் பக்கவாட்டுல இருந்தது. அவரோட மனசுக்குள்ள இப்போ ஒரு பேட்டர்ன் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருந்தது. அந்த லேடி பக்கத்துல வந்தா தான் அவளோட பிரஷர் அதிகம். அவளோட பார்வை நேரடியா கிடைச்சா தான் கண்ட்ரோல் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அவ எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா அப்படின்னு அர்ஜுன் மெதுவா சொன்னாரு. அந்த வார்த்தை விக்ரமுக்கு புரியல. "என்னப்பா சொல்ற?" அவன் திரும்ப கேட்டான். அர்ஜுன் இப்ப சுருக்கமா சொன்னாரு. நம்ம அவளுக்கு டைரக்ட்டா கிடைக்கக்கூடாது. டைரக்ஷனா மாத்தணும். அவளோட ஃபோக்கஸ நம்ம பிரேக் பண்ணணும். அந்த பிளான் சிம்பிள் தான். ஆனா அத எக்ஸிக்யூட் பண்றது தான் ரொம்ப ரிஸ்க்கு. அவர் உடனே தன்னோட சட்டைய கிழிச்சாரு. அந்த துணிய 2 பாகமா பிரிச்சாரு. ஒரு பாகத்த மீரா கிட்ட குடுத்தாரு. "ஆதியோட கண்ண மூடு மீரா." அவன் அவள பார்க்கவே கூடாதுன்னு சொன்னாரு. மீரா தயக்கம் இல்லாம உடனே அத பண்ணா. அவளோட கைகள்ல நடுக்கம் இருந்தாலும், அவ அந்த துணிய மெதுவா ஆதியோட கண்களுக்கு சுத்துனா. "இங்க பாரு ஆதி கண்ணா, அம்மா சொல்றத மட்டும் கேட்கணும். வேற எதையும் காதுல வாங்கிக்காத. அம்மா சொல்ற வரைக்கும் இத கழட்டக்கூடாது." அவ அந்த ஆதியோட காதுல மெதுவா சொன்னா. அந்த குரல் ஒரு கட்டளை போல இருந்தது. மற்றொரு துணிய அர்ஜுன் விக்ரம் கிட்ட குடுத்தாரு. "இங்க பாரு விக்ரம், நீயும் கட்டிக்கோ. அம்மா கைய நீ புடிச்சுக்கோ. அம்மா கைய ஆதி புடிச்சுப்பான். அப்பா கைய நீ புடிச்சுக்கோ. எந்த சத்தம் கேட்டாலும் திரும்பி பார்க்காதீங்க." அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியரா இருந்தது. விக்ரமும் தலையசைச்சான். அவனோட மூச்ச சீராக்க முயன்றான். அந்த நேரத்துல இப்போ அந்த லேடி நகர ஆரம்பிச்சிருந்தா. அவளோட நடையோட வேகம் மெதுவா இருந்தது. ஆனாலும் அந்த மெதுவான மூவ்மெண்ட் தான் இவங்கள பயமூட்டுனது. அவள் நேரா இவர்கள் இருந்த திசையை நோக்கி தான் வந்துட்டு இருந்தா. "நீங்க ஓட முடியாது." அங்கிருந்து அவள் குரல் காத்தோட கலந்து வந்தது. அந்த குரல் கிளியரா கேட்கல. ஆனாலும் அது கேட்டது. அர்ஜுன் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணவே இல்ல. இப்போ அவங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிச்சாங்க. அது ஒரு ஸ்ட்ரெய்ட்டான ஓட்டம் இல்ல. அர்ஜுன் திடீர்னு டைரக்ஷன மாத்துனாரு. வலது பக்கம். அடுத்த சில வினாடிகள்ல இடது பக்கம். அந்த ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் இப்போ அந்த லேடிய கன்ஃப்யூஸ் பண்ண ஒரு முயற்சி. அவங்க ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பாதை அன்ஈவனா இருந்தது. சில இடங்கள்ல கற்கள். மீரா ஆல்மோஸ்ட் தடுமாறுனா. ஆனாலும் அவ ஆதிய விடவே இல்ல. அந்த என்டயர் ஓட்டத்துல ஒரு விஷயத்த மட்டும் அவர்கள் கவனிச்சாங்க. அந்த பெண் அவங்களுக்கு பின்னாடி வர்றா. ஆனா அவளோட வேகம் அதே போல இல்ல. அவள் அவர்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே வந்தா. அந்த ரியலைசேஷன் அர்ஜுனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனா இருந்தது. ஆமா, அவ எல்லா இடத்துலயும் ஒரே கண்ட்ரோல்ல இல்ல. சில இடங்கள்ல தான் அவளோட பவர் அதிகமா வேலை செய்யுது. அவரு இப்போ ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த இருள கடந்து ஓடுனாங்க. இப்போ சாலை கொஞ்சம் அகலமானது. தொலைவுல ஒரு வெளிச்சம், ஒரு வெஹிக்கிள். இப்போ அந்த வெளிச்சம் மெதுவா அவங்க பக்கத்துல வந்தது. "அப்பா! அப்பா ஏதோ வருதுப்பா வண்டி!" விக்ரம் ஆல்மோஸ்ட் கத்துனான். அந்த மொமெண்ட் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அவங்க ரோட்டுக்கு நடுவுல நின்னாங்க. அர்ஜுன் கைகள உயர்த்தினாரு. அந்த வெஹிக்கிள் ஒரு லாரி ஸ்லோவா வந்தது. அந்த டிரைவர் இவங்க 4 பேரையும் பார்த்தான். பிரேக் போட்டான். லாரி நின்னது. "என்னாச்சு?" அப்படின்னு டிரைவர் கேட்டான். அந்த குரல் நார்மல் ஹியூமன். அந்த நார்மல் குரல் அந்த ஃபேமிலிக்கு ஒரு நம்பிக்கைய குடுத்தது. ஒரு ரிலீஃப குடுத்தது. அந்த நொடியில அர்ஜுன் திரும்பி பார்த்தாரு. அந்த பெண் இன்னும் அங்கேயே தூரத்துல. ஆனா அவ முன்னாடி வரல. அதே டிஸ்டன்ஸ்லயே நின்னுட்டு இருந்தா. ஆனா அவளோட சிரிப்பு இப்ப மாறி இருந்தது. ஆமா, அவளுக்கு ஒரு பவுண்டரி. அந்த பவுண்டரியில அவ நின்னுகிட்டா. அர்ஜுன் இப்ப அந்த சீன பார்த்தாரு. அவருக்கு புரிந்தது. அவளால எல்லா இடத்துலயும் வர முடியாது. அவர் உடனே டிரைவர் பக்கம் திரும்பினாரு. "சார், தயவு செஞ்சு ஸ்டேஷனுக்கு போங்க சார்."
லாரி மெதுவாக நகர்ந்து கொண்டே இருந்தது. சாலை நீளமாக விரிந்திருந்தாலும், அந்த பயணம் அந்த குடும்பத்துக்கு ஒரு முடிவில்லாத நேரமாக தோன்றியது. காற்று இப்போது மாறியிருந்தது. அதில் அந்த வில்லாவின் குளிர்ச்சி இல்லை. ஆனாலும் அந்த நினைவு இன்னும் அவர்களை விட்டு போகவில்லை. மீரா ஆதிய தன்னோட தோள்ல சாய்த்து வைத்திருந்தா. அவன் இப்போ அமைதியா இருந்தாலும், அந்த அமைதி முழுமையான நிம்மதி அல்ல. அது ஒரு இடைவேளை மாதிரி. விக்ரம் சாளரத்துக்கு வெளியில பார்த்துட்டு இருந்தான். இருட்டு மெதுவா விலகி, சாலையோட விளக்குகள் ஒன்னொன்னா தெரிந்தது. அர்ஜுன் மட்டும் கண்களை மூடல. அவரோட மனசு இன்னும் அந்த வில்லாவிலேயே இருந்தது. சில நேரம் கழித்து அவங்க ஒரு சின்ன நகரத்தை அடைந்தாங்க. அந்த நகரத்தின் விளக்குகள், மக்கள் சத்தம், வாகன ஓசை இது எல்லாமே அவர்கள் சில மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்த அந்த விசித்திரமான அமைதியிலிருந்து மாறுபட்டிருந்தது. லாரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்னது. அந்த பில்டிங் சாதாரணம், பழைய பெயிண்ட், வெளியில போர்டு, உள்ள மங்கலான டியூப்லைட். ஆனாலும் அந்த இடம் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு க கவசம் போல தோன்றினது. அவர்கள் 4 பேரும் அவசர அவசரமா உள்ள நுழைந்தாங்க. உள்ளே இருந்த கான்ஸ்டபிள் ஒருத்தன் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டான். "என்ன சார் இப்படி குடும்பமா இந்த அர்த்தராத்திரில வந்திருக்கீங்க? என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்டான். அந்த கேள்வி சாதாரணமா இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்ல அர்ஜுனுக்கு சில வினாடிகள் எடுத்தது. அவர் வார்த்தைகளை எப்படி தொடங்குறதுன்னு தெரியாம இருந்தாரு. "சார், நாங்க ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு வந்திருக்கோம்" அப்படின்னு அவர் ஆரம்பிச்சாரு. அர்ஜுன் அந்த வில்லா பத்தி, அந்த லேடிய பத்தி, ஆதியோட நிலைய பத்தி அவருக்கு தெரிந்த எல்லாத்தையும் சொல்ல அர்ஜுன் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அந்த வில்லா, அந்த லேடி, ஆதியோட நிலை. ஆரம்பத்துல போலீஸ் அவங்க சொன்னதை முழுமையா புரிந்து கொள்ளல. அது ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஸ்டோரி போல இருந்தது. ஆனாலும் அவர்களோட முகத்துல இருந்த பயம், அவர்களோட குரல்ல இருந்த உண்மை, அந்த ஆஃபீஸர்களை அந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்கொள்ள வச்சது. சில நிமிடங்கள்ல ஒரு சின்ன டீம் ரெடியானது. "வாங்க, நீங்க சொன்ன இடத்துக்கு போய் பார்க்கலாம்" ஒரு ஆஃபீஸர் சொன்னாரு. அந்த வார்த்தை அந்த குடும்பத்துக்கு ஒரு க்ளோஷர் மாதிரி இருந்தது. "இப்போ எல்லாமே முடிஞ்சிரும், பயப்படாதீங்க" ஒரு நம்பிக்கை மெதுவா உருவானது. அவங்க போலீஸ் வெஹிக்கல்ல திரும்ப அந்த வில்லா பகுதியை நோக்கி போனாங்க. இந்த முறை அவங்க தனியா போகல. யூனிஃபார்ம், டார்ச் லைட், வெஹிக்கிள் இந்த எல்லாம் சேர்ந்து அந்த இடத்த ஒரு சாதாரண இன்வெஸ்டிகேஷன் ஸ்பாட் மாதிரி மாத்தி இருந்தது. அதே பாதை, அதே மரங்கள், அதே சைலன்ஸ். ஆனா இந்த முறை அது அந்த அளவுக்கு பயமா தோணல. ஏன்னா இப்போ அவங்க மட்டும் இல்ல. அவங்க அந்த வில்லா கிளஸ்டரை அடைஞ்சாங்க. வில்லா 17 அதே வீடு, அதே கதவு, அதே அமைதி. ஆனா இப்போ அது வேற மாதிரி இருந்தது. அந்த வீடு ரொம்ப கிளீனா, இவங்க இருந்தப்ப சிதறின பொருட்கள் இல்ல, உடைஞ்ச கண்ணாடி இல்ல, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. ஒரு ஆஃபீஸர் கதவை திறந்தாரு. அவர்கள் உள்ள நுழைஞ்சாங்க. அந்த ஹால் சாதாரணமா தான். ஒரு ஃபேமிலி வந்து தங்குற வீடு போல. எந்த ஒரு சைனும் வித்தியாசமா இல்ல. "நீங்க இங்க தான் இருந்தீங்களா?" அந்த ஆஃபீஸர் சந்தேகத்தோட கேட்டாரு. அர்ஜுன் நின்னாரு. அவரை சுத்தி பார்த்தாரு. அர்ஜுனோட கண்கள்ல குழப்பம். "ஆமா, இங்க தான் இருந்தோம்" மெதுவா சொன்னாரு. மீரா இப்ப அந்த இடத்த பார்த்தா. அவளோட உடம்பு நடுங்குனது. "என்னாச்சு? எல்லாமே இப்ப மாறி இருக்கு. சுத்தமா இருக்கு. ஆதி நெறைய போட்டு உடைச்சானே!" ஆனா இப்போ ரொம்ப நார்மலா இருந்தது. அந்த போலீஸ் டீம் முழு வீடும் சர்ச் பண்ணாங்க. ஒண்ணுமே இல்ல. "ஒண்ணும் இங்க பிரச்சனை இல்ல சார். நீங்க சொன்ன மாதிரி எதுவும் இல்லையே" ஒரு ஆஃபீஸர் சொன்னாரு. அந்த குரல்ல ஒரு சந்தேகம். அந்த குடும்பத்துக்கு அந்த சந்தேகம் ஒரு ஷாக்க கொடுத்தது. அப்போ அவங்க பார்த்தது உண்மையா? இல்ல இது எல்லாமே ஒரு மாயையா? அந்த கேள்வி அந்த இடத்துல தொங்கியது. சில நேரம் கழித்து அவங்க திரும்ப ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. அந்த கேஸ் அஃபீஷியலா ஒரு கிளியரான கன்க்ளூஷன் இல்லாம க்ளோஸ் பண்ணப்பட்டது. "ஓகே, நீங்க ஏதோ சொல்றீங்க. ஆனா இப்ப நீங்க பாதுகாப்பா தானே இருக்கீங்க. அதான் முக்கியம்." அந்த வார்த்தை லாஜிக் தான். ஆனா அது பதில் கிடையாது. அந்த இரவு அந்த குடும்பம் அவங்க வீட்டுக்கு திரும்பினாங்க. அவங்க பாதுகாப்பா இருந்தாங்க, தப்பிச்சிருந்தாங்க. ஆனா அவங்க அந்த அனுபவம் அவங்கள விட்டு போகவே இல்ல. ஒரு 5, 6 நாட்கள் அவர்களுக்கு அந்த பயம், அந்த பேனிக் இருந்தது. அதுக்கப்புறம் இவர்கள் கொஞ்சம் சகஜமாக முயற்சி பண்ணாங்க. ஒரு இரவு எல்லாரும் நார்மலா தூங்க முயற்சி பண்ணாங்க. அந்த வீடு அமைதியா இருந்தது. ஆனா விக்ரம் திடீர்னு தன்னோட மொபைலை எடுத்து பார்த்தான். அவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், அன்னோன் வீடியோ. அவன் அதை ஓப்பன் பண்ணான். அந்த வீடியோவில் ஒரு வில்லா, அதே மாதிரி, அதே கேமரா ஆங்கிள், அதே ஹிடன், அதே ஃப்ரேமில் இப்போ ஒரு புது ஃபேமிலி. அவங்க சிரிக்கிறாங்க. இப்போ அந்த வீடியோ மெதுவாக ஜூம் ஆனது. அந்த விண்டோக்கு பக்கத்தில் ஒரு நிழல். அதே அந்த லேடி தான். அவள் கேமராவை நோக்கி பார்த்தபடி இருந்தா. அவள் சிரித்தா. அந்த ஸ்க்ரீனுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட், "செஷன் 5 ரெடி." விக்ரம் இப்போ ஃபோனை கையிலேருந்து விட்டுட்டான் பயத்தில். அந்த சத்தம் இப்போ அவனோட ரூம் முழுவதும் எக்கோ ஆனது. அந்த ஒரு இரவு ஒரு விஷயம் தெளிவானது. அவங்க தப்பிச்சாங்க. ஆனால் அது முடிவில்ல. அது ஒரு ரவுண்டு மட்டும்தான். இது திரும்ப தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த நாவல் இங்கேயே முடிஞ்சது. எப்படி கேட்குறதுக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாக் மேஜிக் நாவலாக இருக்கும்.
கேட்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி சூப்பரான நெறைய நாவல் அப்டேட்ஸ் என்னோட சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நெறைய கிரைம் த்ரில்லர் நாவல்ஸ் என்னோட சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவதி. டாட்டா. இந்த நாவல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. லைக் பண்றப்பயே ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் நெறைய பேருக்கு இந்த நாவல் போய் ரீச் ஆகும். பாய்.